Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Krishna Krishna Hare 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 Rama 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 Hare 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 Krishna Krishna Hare Hare Krishna Krishna Hare Hare Ramanuja Patram Jnana Vairagya Bhushanam Srimad Venkatanathāryam Vande Vedanta Desigam Lakshminatha Samarambham Nadayamuna Madhyamam Asmadhacharya Paryantam Vande Guru Paramparam Yo Nityamachyudhabadhambhujayugma rugma Vyamohadastaditarani Trinaya mene Asmad Guror Bhagavadosya Budham Sharascha Mahadavaya Bhattanadan Bhaktamriyenu Parakala Yadindra Mishra Srimad Parangusamunim Nama Sankirtanam Yasya
जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृधां यदा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवरं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवो अभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितिशतं तमोन्दम् संसारिणां करुणया आह पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नाम संकीर्तनं यस्य கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பணி நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே மஜ்ஜன்மனः பலமிதம் மதுகைட பாரி மத் பிரார்த்தனீயம் மதனுகிரக ஏஷ ஏவ त्वद्भृत्य भृत्य परिचारक भृत्य भृत्य भृत्यस्य भृत्य इति मां स्मर लोकनाथ சாதாரணமா காலதாமதமா சத்சங்கம் ஆரம்பிச்சா அபச்சார க்ஷமானம் பண்ணுங்கோன்னு சபையில சொல்வது என்று ஆனா இன்னைக்கு சொல்ல மாட்டேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது என் குத்தம் இல்லை அத்தை பையன் என்னை பிடிச்சி வச்சுட்டு இருந்தவங்க வேற யாரையும் சொல்ல சுப்பிரமணிய சுவாமியை தான் சொன்னேன் அவர் சண்முகாசனம் ஏற்பாடு பண்ணி என்னையும் வேக வேகமா வர வச்சு அது நான் பார்த்துருக்கேன் சரி என்ன ஆகட்டும் அவர் பொறுப்பு என் மேல குத்தம் இல்லைன்னு நின்று கடைசியில 7 இருபதுக்கு தான் வெளில விட்டார் அதனால இது என் குத்தம் இல்லை அத்தை பையனுக்கு என்னோட இருக்கணும்னு ஒரு ஆசை நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம் பேசி முடிச்சுட்டு வந்தோம் அதுதான் காலதாமதம் ஆச்சரியமானது ஸ்ரீமத் பாகவதம் அதிவிசேஷமானது ஸ்ரீமத் பாகவதம் மஜ்ஜன்மனः பலமிதம் மதுகைட பாரி மத் பிரார்த்தனீய மதனுக்ர ஏஷ ஏவ தத்பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாத குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலான்னு சொல்லும்படியான ஒரு கிரந்தத்திலே ஆச்சரியமா அந்த பாசுரத்தை சொல்றார். ஹே பிரபு, என் ஜன்மாவுடைய பிரயோஜனம் இவ்வளவுதான். மத் ஜன்மனः பலம் இதம் மதுகைட பாரி. மது கைடபன்ற ராட்சசர்களை வதம் பண்ண ஹே பிரபுவே கிரிதாரி, என் ஜன்மாவுக்கு இதான் பிரயோஜனம். என்ன பிரயோஜனம்? அதுதான் பிரயோஜனம். அதுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும், அவ்வளவுதான். உடனே பகவான் கேட்டான் குலசேகர ஆழ்வாரை பார்த்து, உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, உடனே அவர் சொன்னார், த்வத்பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாத.
உன்னுடைய அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியேனாக நீ என்ன நினைச்சா பக்த கோஷ்டியில 7வது நிலையில கடைசி படியில் இருக்கும்படியான ஒரு பக்தா உன் கண்ணுக்கு நான் தெரிஞ்சா, பகவானுடைய கண்களுக்கு நம்ம பக்த சிரோன்மணியும் தெரிய வேண்டாம், இவனும் என் பக்தர்கள் கூட்டத்துல ஒருத்தன். இந்த கூட்டத்துல கோவிந்தான் சொல்ற மாதிரி கூட்டத்துல அவனும் இருந்தான், அவனையும் பார்த்தேன் அவளையும் பார்த்தேன்னு தெய்வம் நம்மளை நினைச்சுடுத்துன்னா அது போதும். அதை சம்பாதிக்கணும். நான் யார் அப்படின்னு யாரையாவது கேட்டு நீங்க யார் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாரும் சொல்லுவோம். அவ பிறந்த தேதியிலேருந்து, வயசுலேருந்து, வருஷத்திலேருந்து, குலத்திலேருந்து, கோத்திரத்திலேருந்து, பெயர்லேருந்து, படிச்ச படிப்புலேருந்து, பதவியிலேருந்து, என்ன பாஷை தாய்மொழின்றது எல்லாம் சொல்லுவோம். ஆனா கடைசி வரைக்கும் நம்ம ஆத்மான்னு ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டோம். சத்தியம் அதுதான், சரீரம் அனித்தியம், ஆத்மா நித்தியம். அந்த நித்தியமான ஆத்மாதான் அத்தனை பேரும் அப்படின்னு உணரணும். அந்த ஆத்மாவை உணர்ந்து நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்னு ஒரு புத்தி வரும். அப்படி ஒரு புத்தி வந்தாச்சு அப்படின்னா வாழ்க்கையில ஒரு இடத்துலையும் கவலை இல்லை, ஒரு இடத்துலையும் பயம் இல்லை, ஒரு இடத்துலையும் பாரம் இல்லை. பக்தி உலகத்துல பெருசு. பக்திக்கு மிஞ்சு உலகத்துல எதுவுமே கிடையாது. நல்லா ஞாபகம். உலகத்துல எவ்வளவோ படிவு படிச்சாலும் பக்திக்கு முன்னாடி ரொம்ப சின்னதுதான். நிறைய தனம் இருந்தாலும் பக்தின்ற நீங்காத செல்வத்துக்கு முன்னாடி தனம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்பவே சரீரம் அழகா இருந்தாலும் கூட பக்திக்கு முன்னாடி ஈடுபடாது. என்னவானா இருக்கணும், பகவானுடைய ஸ்மரணம் இல்லை, குரு கிருபை இல்லைன்னா ஒரு பிரயோஜனம். அதுதான் ஜீவிதத்துல சம்பாதிக்க வேண்டிய ஒரு ரகசியம். அதை புரிஞ்சுக்கணும், அதை அனுபவிக்கணும். அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான், அதை அனுபவிக்க வைக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீமத் பாகவத். எத்தனை விதமான பக்தர்கள் லோகத்துல உண்டு. அவரவர்கள் பண்ண பக்தி என்ன, அதனுடைய ரகசியங்கள் தான் ஸ்ரீமத் பாகவத். வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி தான் ஸ்ரீமத் பாகவத். குடும்பத்துடைய நிலைமைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ஒவ்வொருத்தருடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், லட்சியங்கள், முயற்சி எல்லாமே மாறுபடும். இப்படி எல்லாமே வினோதமா இருக்கிற உலகத்துல நிம்மதி வேணும், சாந்தி வேணும்னா பக்தி பண்ணணும். எந்த நிலைமையில இருந்தாலும், யாரா இருந்தாலும் பக்தி பண்ண முடியும், பகவான அனுபவிக்க முடியும். ஆண் பெண் அப்படின்னு வேறுபாடு கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற பாகுபாடு கிடையாது, படித்தவன் படிக்காதவன் என்ற பாரபட்சம் கிடையாது, வியாதியஸ்தன் ஆரோக்கியவான் அந்த வித்தியாசமும் கிடையாது, சின்ன குழந்தை வயசானவா அந்த வயசு வித்தியாசமும் கிடையாது. பக்தி பெருசு. இந்த பக்தியை அனுபவிக்க அனுபவிச்சாச்சுன்னா எல்லாருமே தெய்வத்தை அனுபவிக்க முடியும். எல்லாராலையுமே தெய்வத்தை பிரத்யட்சமா பார்க்க முடியும். அந்த நம்பிக்கையை கொடுக்கறதுக்கும் அது சத்தியம்தான் நிரூபணம் பண்றதுக்கும் தான் ஸ்ரீமத் பாகவதன்ற ஒரு சூரியன் உதிச்சது. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த ஸ்ரீமத் பாகவத். நேத்தியே சொன்னேன், துந்துகாரின்ற ஒரு பிசாசு பேய் ஸ்ரீமத் பாகவதம் கேட்டு எப்படி பரிசுத்த ஆவியா மாறி பரலோக சாம்ராஜ்யத்துக்கு பரமபிதாவை அனுபவிக்க போச்சு அப்படின்னு சொன்னோம். அத்தனை பேருமே பரிசுத்த ஆவியா மாற முடியும், ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. ஹிந்து தர்மம் சொல்றது அது அகம்பாவம் இல்லாத, மமக்காரம் இல்லாத உத்தமமான பக்தியுடையவர்கள் எவரா இருந்தாலும் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் தான். அந்த ஆத்மா சத்தியமா பகவானிடத்துல போய் சென்று துந்துகாரி கோகரன் சொன்ன சப்தாகம் 7 நாள் சொன்ன பாகவத கதையை கேட்டான். ஆச்சரியமான ஒரு கதியை அடைஞ்சது. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பாகவதம். இந்த பாகவதத்தை சூத பௌராணிகர் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு மகாத்மா, சவுனகாதி ரிஷிகள் போல நிறைய ரிஷிகள் இருக்காது. முக்கியமானவர், தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் சவுனகர்னு பேர். அந்த சவுனகர் போன்ற ரிஷிகளுக்கு நைமிசாரண்யம்னு சொல்லும்படியான திவ்ய தேசத்துல இந்த விஷயத்தை சொல்றார். 108 திவ்ய தேசங்கள்ல
நைவி சாரண்யமும் ஒரு திவ்ய தேசம். நவதிருப்பதி இருக்கு இல்லையா, 108 திவ்ய தேசம், அதுபோல நைவி சாரண்யமும் ஒரு திவ்ய தேசம். அந்த இடத்துலதான் கோமுகி நதி ஓடி அப்படின்னு சொன்னாலே ஸ்படிகம் போல பலபலன்னு தெரியும். கொஞ்சம் கூட எந்த விதமான குப்பையோ மாதோ தண்ணியோ கலக்காத ஒரு ஜலம். ஸ்படிகம் ஒரு ரூபா காயம் போட்டோம்னா அது கீழே மணல்ல புதைய வரைக்கும் பார்க்கணும், அவ்வளவு தெளிவா ஓடும் ஜலம். கலங்கிய பெரியவர்கள்லாம் சொல்லுவா, நல்ல ஜலம் தெளிவா போயிட்டு இருக்கு அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு கேட்டா, வால்மீகி மகர்ஷி வால்மீகி ராமாயணத்தை சொல்றார், சன்மனுஷ மனோயதம், சத்தான மனுஷர்களுடைய மனசு எப்படி கலங்கம் இல்லாம கல்மஷம் இல்லாம நிர்மலமா இருக்கும். நிர்மலம்னா அழுக்கு கிடையாது. அமலநாதிகான் அமலன், அதாவது துளி கூட அழுக்கே கிடையாது, மனசுல அழுக்கே கிடையாது, கெட்ட எண்ணங்கள் கிடையாது. அந்த மாதிரி சத்தான மனுஷர்களுடைய மனசு போல தெளிவா பல 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 பலன்னு சொல்லிக்கும். நிஜமாவே அந்த நதி தீரத்தில் உட்கார்ந்துட்டு தான் சவுண்டர்கள்லாம் கேள்வி கேட்கிறார். ஜனங்களுக்கு ஹிதமான விஷயத்தை சொல்லு. இது யார் வேணா கேட்கும்படியான அதிகாரம் இருக்கணும், யாருக்கு வேணா இதை நினைக்கும்படியான ஒரு ஆசை வரணும், அப்படி இருக்கும்படியான ஒரு விஷயத்தை சொல்லு அப்படின்னு அழகா கையை கூப்பிட்டு கேட்டுட்டார். உடனே சூத பௌராணிகர் பரம சந்தோஷப்பட்டு தன்னுடைய குருநாதன் சுகபிரம்ம மகர்ஷிய தியானம் பண்ணார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரு பரபிரம்மம் தான். ஸ்வயம் அனுபவத்தில் ஒரு சிஷ்யனா இருந்து இந்த வார்த்தையை சத்தியம். இந்த குரு பலம் தான் விசேஷம். சுகபிரம்ம மகர்ஷி ஸ்வயம் வேதவியாசனுடைய பிள்ளை. அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு இந்த சுகபிரம்ம மகர்ஷி. அத்தனை சேஷம் வேதவியாசம். இந்த சுகபிரம்ம மகர்ஷி இந்த பாகவதத்தை தன்னுடைய பிதா வேதவியாச இடத்திலிருந்து துவாபரயுகத்துடைய ஆதியில கத்துண்டான். அப்ப அவ்வளவு அழகா உடனேயே சௌனகாதி ரிஷிகள் கேட்டார், வேதவியாசருக்கு ஏன் பாகவதம் எழுதணும்னு தோணித்து? அவர் தான் ஒரு வேதத்தை 4ஆ பிரிச்சிருக்கார். ரிக் யஜுர் சாம் அதர்வனம்னு வேதத்தை 4 விதமா பிரிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் உணர்ந்து அனுபவிக்கும்படியா 5ஆவது வேதம் சொல்லும்படியான மகாபாரதம் எழுதியிருக்காரு. இத்தனையும் எழுதினவருக்கு பாகவம் எழுதணும்னு ஏன் தோணித்து? ஒரு காரணம் ஒண்ணு இல்லையா? உலகத்தை எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு. சாதாரண மனுஷர்களுடைய விஷயங்களுக்கு காரணமே இல்லை, இது அவஸ்தை இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மகாத்மாக்கள் மகர்ஷிகள் பெரியவர்கள்லாம் ஒரு காரியம் பண்ணா காரணத்தோட தான் பண்ணுவாங்க. அதனால சௌனகர் கேட்டார், மகாபாரதம் எல்லாம் எழுதின வேதவியாசருக்கு பாகவதம் எழுதணும்னு ஏன் ஆசை வந்தது? இந்த பாகவதம் எழுதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். சூத பௌராணிகருக்கு பரம சந்தோஷம். ஏன்னா எப்பொழுதுமே மகாத்மாக்களுடைய காரியங்கள் அதனுடைய ரகசியங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே பகவானுக்கு பிடிச்சதா இருக்கும். நம்மளாலே அப்படி இருக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கூட ஒவ்வொரு காரியத்தையும் பகவானுடைய இஷ்டப்படி பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டோம்னா சந்தோஷமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஹே கிருஷ்ணா, இன்னைக்கு முழுக்க நான் பண்ணக்கூடிய காரியம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, நீ சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு. சாதாரண வீட்டில் அப்பா அம்மா சந்தோஷப்படுற மாதிரி ஒரு காரியத்தை குழந்தை பண்ணிடுத்து அப்படின்னா, அந்த குழந்தைக்கு சைக்கிள் வாங்கிட்டு வா, அது என்னன்னா கேட்கணும் வாங்கி கொடுத்துருவோம். அம்மா அப்பா சொல்றபடி கேட்டுட்டு அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம் தரா மாதிரி நடந்தாச்சுன்னா அதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுப்போம். ஆபீஸ்ல அந்த மாதிரி நமக்கு மேற்பட்ட அதிகாரி இருக்கார், அவர் சொல்றபடி எல்லாம் கேட்டோம், அவருடைய ஆசைப்படி எல்லாம் ஆபீஸ்ல வேலை பண்ணோம் அப்படின்னா உடனே ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் எல்லாம் உண்டு. ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி உண்டு. இவர்களிடத்துல அவர்கள் சொல்றபடி சமத்தா இருந்தாலே இவ்வளவு சாதிக்கலாம்னா, தெய்வத்தினிடத்துல தெய்வத்துக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே சம்பாதிச்சோம். மோட்சம் வரைக்கும் செலவில்லாம பண்ணக்கூடிய ஒரு காரியம் பக்தி. அதனால பகவானுக்கு பிடிக்கணும், அவ்வளவுதான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க பல் தேய்க்கிறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், ஆகாரம் எடுக்கிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், யாரு கூட சண்டை போடுறதா கூட இருக்கட்டும், அது தெய்வத்துக்கு பிடிச்சதுன்னு நல்லது. சத்தியம். ஏன்னா அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு ஒதுங்குறான். பகவான் பகவத்கீதையை சொல்லி நீ சண்டை போட்டு ஆகணும், இது ஒன் தர்மம்னு சத்தியம். அவன் தர்மத்திலே விலகணும்னு பார்த்தா, இதை நீ சண்டை போட எனக்கு பிடிக்கும்ட்டான் பகவான். நீங்க பண்ற காரியம் எதுவா இருந்தாலும்
பகவானுக்கு அது பிடிச்சிருக்கு. இதான் வாழ்க்கை ரகசியம். பகவானுக்கு பிடிக்காத காரியங்களை பண்ணும் பொழுதுதான் மனசுல அதிருப்தி. நாமே என்ன கவனிக்கலாம், சில காரியங்கள்லாம் பகவானுடைய சம்பந்தத்தோட பண்ணிட்டு இருக்கோம், அதுல குற்ற உணர்ச்சியே வரது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நிறைய விஷயம்லாம் மலம் மூத்திரம் வருது, இந்த மலத்தையும் மூத்திரத்தையும் வெளியில தள்ளிடும். தள்ளின பிறகு கடவுளா பண்ணிட்டு என்னைக்காவது தோன்றதா? சத்தியமா கிடையாது. ஏன்னா தெய்வ சங்கல்பம் உள்ளுக்குள்ள இருக்க அழுக்கு வெளில போகிறது நல்லது. என்னைக்காவது மலமூத்திரம் போயிட்டேன் அப்படின்னு ஒரு துக்கம் வருதா, இல்லாட்டி ஒரு குற்ற உணர்ச்சி வருதா? வரது இல்லை இல்லையா? அதுபோல நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் தெய்வத்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. தெய்வத்துக்கு பிடிக்காத ஒரு காரியங்கள் பண்றோம், இல்லாட்டி தெய்வம் நம்ம கிட்ட திருப்தி ஆகல அப்படின்னா உள்ளுக்குள்ள சாந்தி இருக்காது, அதிருப்தி இருக்கும். என்னமோ வாழ்க்கை போகும், என்னமோ சாப்பிடுவோம், என்னமோ தூங்குவோம், அவ்வளவுதான். ஒரு ஆனந்தம், ஒரு சமாதானம் நிச்சயமா இருக்கவே இருக்காது. அதனால என்ன ரகசியம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டுட்டார். சூத பௌராணிகருக்கு ரொம்ப சந்தோஷம். மயிர்கால்கள்லாம் குத்திண்டு நின்றவருக்கு அவர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். உடனே கையை ஊப்பிட்டு சொன்னார், வாஸ்தவம் இந்த விஷயத்தை சொல்றேன். ஒரு சந்தர்ப்பத்துல வேதவியாசர் சரஸ்வதி நதி தீரம், இந்த சரஸ்வதி நதிக்கரையில உட்கார்ந்து இருக்கார். ரொம்ப தீர்க்கமா ஆலோசனை பண்றார். வேதங்கள் எல்லாம் நாள பிரிச்சாச்சு, ஜனங்களுக்கு புரியணும்னு அதையே ரகசியத்தையே மகாபாரதமா எழுதியாச்சு. ஆனாலும் இன்னும் என் மனசு என்னமோ சமாதானம் ஆகல, எனக்குள்ள இருக்கிற பகவான் இன்னும் திருப்தி ஆகலேன்னு எனக்கு தோன்றது. எனக்குள்ள இருக்கிற பகவான் சந்தோஷப்படலமே, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஏன் இன்னும் மனசுல சாந்தி இல்லை? என் மனசுல ஏன் இன்னும் நிம்மதி இல்லை? எனக்கு ஏன் இன்னும் ஆனந்தம் வரல? அப்படின்னு தீர்க்கமா சிந்தனை பண்றார். அவருக்கு விட கண்டுபிடிக்க முடியல. பல சந்தர்ப்பங்கள்ல அஜ்ஞானத்துல விட கண்டுபிடிக்க முடியாது, விட இருக்கு, பதில் இருக்கு, அஜ்ஞானத்தினால தெரிய மாட்டேங்க. ரொம்ப தீர்க்கமா ஆலோசனை பண்றார். கடைசியில பார்த்தார், இதுக்கு மேல யோசனை பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹே கிருஷ்ணா, நீயே வழிகாட்டு. பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் கூட தனக்குடைய புத்திக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கிறேன்னா உடனே கையை கூப்பி கண்ணை முடிந்து பகவானை தான் பிரார்த்தனை பண்ண. நன்னா ஞாபகம். வேதவியாசர் எப்பேற்பட்டவர், பெரிய ரிஷி. யாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திரம கல்வசம் பராசராத்மஜம் வந்தேஷு கதாதம் தபோநிதி வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. சகசிரநாமத்தை சொல்றோம் இல்லையா? வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே. ஸ்வயம் விஷ்ணுடைய அவதாரம், வசிஷ்டருடைய கொள்ளும் பேரன். ரொம்ப அழகா காண கிடைக்கிறது. வியாசம் வசிஷ்டனத்தார், வசிஷ்டனத்தார்னா வசிஷ்டர் கொள்ளு பேர். வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம். சக்தின்னு ஒரு ரிஷி இருந்தார், அவர் வசிஷ்டருடைய பிள்ளை, அவருடைய பேரனா இந்த வேதவியாசம். வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம், குற்றமே இல்லாத சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே. பராசரருடைய ஆத்மஜம், பராசரன் ஒரு ரிஷி இருந்தார், அவருடைய பிள்ளை. வியாசம் வசிஷ்டனத்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதி. இவ்வளவு ஆச்சரியம் இந்த வேதவியாச சுகபிரம்மத்துக்கு அப்பா. வசிஷ்டருக்கு கொள்ளும் பேர், சக்தின்னு ரிஷிக்கு பேரன், பராசரன் மகாத்மாவுக்கு பிள்ளை, சுகபிரம்ம மகரிஷிக்கு அப்பா. எவ்வளவு பெரிய இது குடும்பம். வசிஷ்டர் ராமனுக்கே பேர் வச்சார், ராமான்னு சொல்லி ராமனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார், கொள்ளு பேர். சக்தி ஆச்சரியமானவர். பராசரர் அவர் தான் விஷ்ணு புராணத்தையே சொல்றார். மைத்ரேயருக்கு பராசரர் தான் விஷ்ணு புராணத்தையே சொல்றார். பிள்ளை வேதவியாசரோ வேதத்தை எல்லாம் நாளா பிரிச்சிருக்கார். ஆச்சரியமா மகாபாரதம் எழுதியிருக்கார். அதி விசேஷமா பகவத் தியானத்திலேயே தலைச்சு கிடக்கிறார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த வேதவியாசர். இத்தனைக்கும் அவர் ஒரு செம்பளவ ஸ்திரீயுடைய பிள்ளைதான். பராசரருக்கும் ஒரு மீன் குலத்தை சேர்ந்த மீனவர்கள் இருக்காலே அந்த குலத்தை சேர்ந்த ஒருத்திக்கும் பிறந்த ஒரு குழந்தைதான் வேதவியாசர். இந்து தர்மத்துல பக்தி பிராதான்யம், குலம் பிராதான்யம் இல்லை, நன்னா ஞாபகம். அப்புறம் விசேஷமான வேதவியாசர் சரஸ்வதி நதி தீரத்துல உட்கார்ந்துட்டு தீர்க்கமா ஆலோசனை பண்றார். ஒன்னும் பதில் கிடைக்கல. கையை கூப்பிண்டார், கிருஷ்ணா என் மனசு என்னமோ சஞ்சலமா இருக்கு, சமாதானமா இல்லை.
என்னமோ நான் இன்னும் பண்ண வேண்டிய காரியம் இருக்குன்னு தோன்றது. ஆனா என்ன காரியம்னு தெரியல. மனசுல இன்னும் பூரணமான திருப்தி இல்லை. நான் பண்ண வேண்டிய காரியம் இன்னும் நான் ஒழுங்கா பண்ணி முடிக்கல. எனக்கு அது ஒரு அதிருப்தி இருக்குன்னு மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணேன். சாதாரணமா கொஞ்சம் குறைச்சலாம் சாப்பிடுவோம், அந்த திருப்தி வராது. கடைசி வாய் சாப்பிட்ற வரைக்கும் திருப்தி வராது. கடைசியே ஒரு வாய் சாப்பிடணும் பாருங்க, சாப்பிட்ட பிறகு அபா போதும், இதுக்கு மேல முடியாது. அந்த மாதிரி ஒரு திருப்தி ஆத்மாவுக்கு வரும், மனசுக்கு அந்த மாதிரி ஒரு திருப்தி வரும். இவருக்கு அந்த திருப்தி இல்லை. கண்ணை மூடிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணார், கிருஷ்ணா வழிகாட்டு. சத்தியம், பகவான் மட்டும்தான் வழிகாட்ட முடியும். கிருஷ்ணா வழிகாட்டு, என்னை பூரணமா நம்ப. எனக்கு ஒன்றும் புரியல, எனக்குள்ள அத்தறியாமி நீதான். எனக்கு என்ன கஷ்டம் என்ன குழப்பம்ன்றது உனக்கு தெரியும். எதனால என் மனசு சமாதானமா இல்லைன்னு உனக்கு தெரியும். ஏன்னா மற்றவர்கள் யாருக்கு நம்ம மனசு தெரியும், நமக்கே தெரியல. அப்புறம் தான் அடுத்தவர்களுக்கு தெரியறதுக்கு. நமக்கே துக்கம்னு தெரியறது, கஷ்டம்னு தெரியறது, குழப்பம்னு தெரியுது. ஆனா மீண்டு வெளியில வரக்கூடிய உபாயம் தெரியல பார்த்தா. அந்த மாதிரி ஒரு கதறி அழகா பகவானத்துல பிரார்த்தனை மனுஷா. இவர் இப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்பொழுது நாராயண 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 நாராயணன்னு ஆச்சரியமா திவ்யமா பகவானுடைய நாம ஜப சப்தம் கேட்க. அது அப்படின்னு கண்ணை திறந்து பார்த்தா மகத்தின்னு ஒரு வீணை. அந்த வீணையை மீட்டிட்டு நாரத மகரிஷி தேடிட்டு வந்துட்டார். சத்தியம், யார் தெய்வத்தினிடத்துல எனக்கு வழிகாட்டுன்னு பிரார்த்தனை பண்றார்களோ அவர்களுக்கு தெய்வம் சத்குருநாதனை காண்பிச்சு கொடுத்து. தெய்வம் மனுஷ ரூபம். தெய்வம் என்ன பண்றதுன்னா பல சந்தர்ப்பங்கள்ல சத்குருமார்களை தான் பூமியில அனுப்பார். சங்கரர் இருந்த காலத்துல, சங்கரர் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கதறி எழுதா, அச்சோ இந்து தர்மத்தை எல்லாரும் கேவலமா பேசுறாள். அப்பயும் இந்து தர்மத்தை கேவலமா பேச ஒரு கூட்டம் இருந்தது. இதெல்லாம் பொய், பிரம்மம் கிடையாது எல்லாம் சொல்லி ஒரு கூட்டம் அலைஞ்சது. அப்ப எத்தனையோ பேர் பக்தர்கள்லாம் கதறினா, இந்த பிரம்ம சத்தியம் நிரூபணம் பண்றதுக்கு யாராவது மகாத்மா வரமாதாரா, ஹிந்து தர்மம் சிரேஷ்டம் நிரூபணம் பண்றதுக்கு ஒருத்தர் வரமாதாரான்னு எங்கிட்டு இருந்தான். அந்த ஏக்கத்துக்கு தான் ஸ்ரீ சங்கரர் அவதாரம் பண்ணா, பாரத பூமியில பிரம்ம சத்தியம்ன்றத நிரூபணம் பண்ணா. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல பகவான் மகாபுருஷர்களை பூமியில அவதாரம் பண்ண சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணி நாம சங்கீர்த்தன மகாத்மியத்தை நிரூபணம் பண்ண. அந்த மாதிரி இங்க வேதவியாச தியானம் சார் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது ஜனங்களை ரட்சிப்பதற்காகவும் துஷ்டர்களை நிகிரகம் செய்வதற்காகவும் நான் யுகங்கள் தோறும் அவதரிக்கிறேன் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். சாதுக்களை யாரால் பராதமாக இருக்கிறார், துஷ்டர்களுடைய கொட்டத்தை அடக்கி பிச்சுவிடுவன் மிரட்டுறதுக்காகவே பகவான் சதாச்சாரிய புருஷர்களை பூமியில அனுப்புறான். தானே அவர்கள் ரூபம் எடுத்துட்டு வர. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த சமயத்துல வியாசருக்காக பகவான் நாரதர் மேல ஆவேசமா வந்து நாரதரை அவர் இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டார். வேதவியாசருக்கு பரம சந்தோஷமாக என் கேள்விக்கு பதில் கிடைச்சாச்சு. ஏன்னா நாரதர் வந்தாச்சு, சத்குருநாதன் வந்தாச்சுனால எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சும். அத்தனை கேள்விகளும் தெளிவா புரியும், அதுக்கு என்ன பதில் இருக்கும்னு தெரிஞ்சு பரம சந்தோஷமாயாச்சு. உடனேயே நாரதனுடைய திருடிகள் எல்லாம் நல்லா அலம்பி அந்த ஜலத்தை எடுத்து அப்படி தலையில் அப்படி புரோக்ஷணம் பண்ணிட்டு தெளிச்சுண்டு அவர் திருவடிகள்ல சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சு நமஸ்காரம் பண்ணி கையை கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து உட்காருங்கன்னு சொல்ல நாரதரும் அழகா உட்கார்ந்தார். உடனே நாரதர் சொன்னார், வேதவியாசரை நீங்களும் உட்காருங்கோ அப்படின்னு. உடனே வேதவியாசர் உட்கார்ந்தார். நாரதர் கேட்டார், என்ன எல்லாம் சௌக்கியம் தானே, உங்களுக்கு என்ன கவலை? வேதத்தை 4ஆ பிரிச்சிருக்கள், 5ஆவதா மகாபாரதம் எழுதிருக்கள், உங்களுக்கு ஒரு கவலை உண்டோ அப்படின்னு. இவர் எதை நடத்திட்டு இருக்காரோ அதையே சொல்றார். அதான் சத்குரு. உடனே வேதவியாசர் சொன்னார், நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனாலும் இன்னும் என் மனசு திருப்தியாக, என் மனசுல ஒரு குதூகலம் இல்லை, என் மனசுல ஒரு சந்தோஷம் இல்லை, என் மனசுல ஒரு ஆனந்தம் இல்லை, நிம்மதி இல்லை. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் வேதத்தை பெற்றாச்சு, ஆச்சரியமா மகாபாரதம் எழுதியாச்சு, ஆனாலும் என்னமோ தெரியல, மனசுல சமாதானம் இல்லை. நீங்க தான் ஸ்ரீலோக சஞ்சாரி ஆச்சு, எல்லா லோகத்துக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவேள், வைகுந்த லோகத்துக்கும் போவேள், மகாபாவியுடைய ஒருத்தருடைய அரண்மனைக்கும் போவேள். எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. சதா சர்வதா நீங்க கூப்பிடுற சமயத்தெல்லாம் ஹதயத்துல தீபம் காட்சி கொடுக்கிறது,
உங்களுக்கு என்ன கவலை? அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும். என் மனசுடைய இயக்கத்துக்கும் காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதற்குரிய காரியத்தை நான் என்ன பண்ணா அதுக்கு பரிகாரம் கிடைக்கும், அதையும் சொல்லுங்கோன்னு பிரார்த்திச்சிருந்தேன். உடனே நாரதர் சிரிச்சுட்டே சொன்னார், வாஸ்தவம் தான், இன்னும் நீங்கள் பகவான் இஷ்டப்படியான ஒரு காரியம் பண்ண, பகவானுக்கு சந்தோஷம் வரும்படியான ஒரு காரியத்தை இன்னும் நீங்க பண்ணல. மகாபாரதம் எழுதின தர்மம், அர்த்தம், காமம், இது மூணு தான் பிராதானியமா சொல்லியிருக்காங்க. மகாபாரதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறம், பொருள், இன்பம், இந்த மூணு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் நிறைய இருக்கு. வீடுன்னு சொல்லும்படியான மோட்ச விஷயம், பகவான் விஷயம் ரொம்ப குறைச்சலா தான் இருக்கு. மகாபாரதம் பார்த்தா 1,25,000 ஸ்லோகம், 1,25,000 ஸ்லோகம் மகாபாரதம். இதுல ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற ரெண்டு தான். ஒன்னு பகவத்கீதை, இன்னொன்னு விஷ்ணு சகஸ்ரநாமம். ரெண்டு தான் விசேஷம். மற்ற யாருக்கும் மற்றதெல்லாம் தெரியவே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் தெய்வம். நமக்கு மகாபாரதம்னு சொன்னா முதல்ல கிருஷ்ணனா ஞாபகம் வரும். சத்தியமா இல்லை. பஞ்ச பாண்டவர்கள், கௌரவர்கள், சகுனி, கர்ணன், இவாதான் ஞாபகம் வரும். இது எங்கேயாவது ஓரத்துலதான் கிருஷ்ண ஸ்மரணையே வரும். மகாபாரதம்னா தெய்வ சிந்தனை பெருசா வரவே வராது. பஞ்ச பாண்டவர்கள், கௌரவர்கள், குருக்ஷேத்திர யுத்தம், பெரியப்பா பிள்ளை, சித்ரா பசங்க, இவர்களுக்குள்ள நடந்த யுத்தம், குந்தி தேவி, திரௌபதி, 5 புருஷன், இப்படித்தான் ஞாபகம் வழிய கிருஷ்ணன்ற ஒரு விஷயம் சத்தியமா ஞாபகம் வரவே வராது. பீஷ்மர் சகசநாமம் சொன்னார் ஞாபகம் வராது. பீஷ்மர் ஒருத்தர் இருந்தார், விதுரன் ஒருத்தர் இருந்தார், திருதராஷ்டிரன், குடன், இதெல்லாம் ஞாபகம் வரும் வழிய டக்குன்னு தெய்வம்னு ஒரு ஞாபகம் வருமா? வரவே வராது. அந்த மாதிரி அந்த மகாபாரதத்துல அறம், பொருள், இன்பம் இந்த 3 விஷயத்தை தான் நீ விஸ்தாரமா சொல்லியிருக்க வேதவியாசரே. வீடுன்னு சொல்லும்படியான மோட்சத்திற்கு அதிபதியான பகவானை பத்தி அல்லவா சொல்லணும். பகவானை விட்டுட்டு எதை பத்தி சொன்னாலும் ஒன்னும் ரசம் இல்லை. தெய்வத்தை வேணா எத்தனை தடவை சொல்லிட்டே இருக்கலாம். அதே மகாபாரதம், அதே பாகவதம், அதே ராமாயணம் தானே. எத்தனை ராமாயணம் கேட்டாச்சு, இன்னும் கேட்க கேட்க நன்னா தானே இருக்கு. எத்தனை ஆச்சரியமா பாகவதம் கேட்டாச்சு, எத்தனை கிருஷ்ணலீலா கேட்டாச்சு. இத்தனையும் டிவியில இப்ப கார்ட்டூன்லாம் வந்தாச்சு. கிருஷ்ணன் கார்ட்டூனா வந்துட்டார், கிருஷ்ணன் சீரியலா வந்தாச்சு, கிருஷ்ணன் புக்கில் வந்தாச்சு. இன்னும் சர்க்கிறதா அதான் கிருஷ்ணலீலா. ஒரு டிவி சீரியல் எத்தனை நாள் பார்க்க முடியும்? நமக்கே போர் அடிச்சு போயிடும். ஒரு தடவை பார்த்து முடிக்கிறது அதுவே மெகா சீரியல். ஒரு தடவை பார்த்து முடிக்கிறது நமக்கு இன்னொரு வாட்டி போட்டா பார்க்கணும், சத்தியமா தோணவே தோணும். ஆனா அதே ராமாயணம், அதே கிருஷ்ணலீலா கேட்க 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 உள்ளுக்கு அப்படியே ஆனந்தம் பெறுகிறது இல்லையா? அதுதான் பகவான். அதே வைகுண்டபதி தான், அதே சக்கர ராமேஸ்வரர் தான், அதே திருச்செந்தூர் சின்ன ஆண்டவன் தான், அதே பிள்ளையார்பட்டி விநாயகர் தான். எத்தனை தடவை பார்க்கணும்? ஏதான ஒரு நாம பார்க்கதானே, தெரிஞ்சதானே, என்ன பெருசுன்னு தோன்றதா? சத்தியமா கிடையாது. அதுதான் தெய்வத்துடைய. எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காம புதுசா இருக்கு பார்த்தாளா? மற்ற எல்லா விஷயம் ஒரு ஸ்திதியில சலிச்சு போயிடும். இவ்வளவுதானா, இவ்வளவுதானா, இவ்வளவுதானா. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளவுதான் தன்மை. இதுக்கு மேல ஒண்ணு அதுக்கு பதிலே கிடையாது. அதுக்கு மேல அதுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது, அதுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா தெய்வம்ன்ற ஒரு விஷயத்துக்கு எல்லை காண முடியாத அளவுக்கு எல்லையே கிடையாது. எல்லை இருந்தாதானே இந்த தெய்வத்துக்கு. அதனால அந்த தெய்வ விஷயம் ரொம்ப விசேஷமா இருக்கு. அதனால அந்த தெய்வத்தை பத்தி விஸ்தாரமா சொல்லுங்க. அதை கேட்க 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 எல்லா ஜனங்களுக்கும் மனசுல சாந்தி. ஒண்ணு வேண்டாம், இந்த இடத்துல உட்காந்து நான் ஊருக்கு பேசுனே வச்சுக்கோங்களேன், ஜாலியா சிரிப்பேன், 2 மணி நேரம் பேசி எழுந்து போயிடுவேன். ஒரு பிரயோஜனம் வாழ்க்கைக்கு கிடையாது. அதே உட்காந்து பகவத் விஷயம் சொல்றோம் அப்படின்னா இது வீட்டுக்கு போய் நினைச்சு 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 சந்தோஷப்படும்படியா ஹிருதயத்துல ஆணி அடிச்சா மாதிரி பதியா. இது எப்ப நினைச்சாலும் சந்தோஷம். திருக்கோளூர் பெண்கள் ரகசியம் சொல்லி 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இப்பயும் திருக்கோளூர் பெண்கள் ரகசியம்னா எந்த வாக்கியம் சொல்லுவாரோ டக்குன்னு மனசுல வருது இல்லையா? அந்த ஒரு பலம் இருக்கு பார்த்தா அதுதான் பக்தியுடைய பலம், தெய்வத்துடைய பலம், பக்தர்களுடைய விஷயத்துடைய பலம்ன்றது இதுதான். அத்தனை சிரேஷ்டம், அத்தனை விசேஷம். எத்தனையோ வைகாசி விசாகம் பார்த்தாச்சு. நம்மாழ்வான போய் பார்க்கிறா, செந்திலாண்டவனை போய் பார்க்கிறா. ஆனா யாருக்காவது கலப்பு வந்துருத்தா இந்த வாட்டி ஓடி போய் பார்க்கணும், விழுந்தடிச்சுன்னு ஓடுறோம். உற்சவம்னா ஆஹா ஆஹா ஆஹா, ரதம்னா என்னன்னு தெரியும், எல்லாரும் இழுக்கணும்னு தெரியல, பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னு தோன்றதா? நம்மளும் வரம் பிடிச்சு இழுப்போம்னு தோன்றது இல்லையா? இதுதான் தெய்வத்துடைய. அதனால தெய்வத்தை பத்தி தாராளமா பேசுங்கோ. அதை கேட்டாச்சுன்னா எப்பேற்பட்ட ஜனமா இருந்தாலும் நிம்மதி கிடைக்கும். மகா பாபியா இருந்தாலும் நல்ல கதி அடைஞ்சிடும். தரித்திரனா இருக்கிறவன் கூட மனசுல நிம்மதியா இருப்பான். பணக்காரனும் ஆனந்தமா இருப்பான். லோகத்துக்கே ஹிதம், எல்லாருக்கும் ஆனந்தம் தரக்கூடிய விஷயம் பக்தி, பகவான். அதனால வேதவியாசரே இந்த பகவான பக்தி, பக்தியை பத்தி விஸ்தாரமா எழுதுங்க. அதுதான் விசேஷம். நான் சொல்றேன்னா காரணம் இருக்கு வேதவியாசரே. இன்னைக்கு வேணா நீங்க பார்க்கிற நாடம் ரொம்ப வசதியா இருக்கலாம். ஆனா இந்த நாரதன் யார் தெரியுமா? பூர்வ ஜென்மத்துல ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை.
நாரதர் தன்னுடைய முன் ஜென்ம வரலாறு சொல்றார். பூர்வ ஜென்மத்துல அவர் என்னவா இருந்தார்னு சொல்றார். ஆச்சரியமா தன்னுடைய பழைய கதையை, தன்னுடைய முந்தின ஜென்மாவை பத்தி. நமக்கெல்லாம் அவளுக்கு தன்னுடைய முந்தின ஜென்மா தெரியாது. தெரியாத வரைக்கும் நல்லது வச்சுக்கோங்க. தெரிஞ்சதுன்னா இன்னும் கஷ்டம். அது ஏதோ பகவான் பெரிய அனுகிரகம் பண்ணி அதை மறக்க வச்சுட்டான். இல்ல நான் போன ஜென்மால கடன் கொடுத்துட்டு இந்த ஜென்மா போய் கேட்பேன். போன ஜென்மால ஒரு நாய் கடிச்சிருக்கும், அதுக்காக இந்த ஜென்மால நாயை துரத்திட்டு போய் எடுப்பேன். ஏன்னா பழி வாங்குற கூட்டமாக தானே இருக்கு. இந்த ஜென்மால ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதுக்கே பழி வாங்குறோம் அப்படின்னா அதுக்கே காத்துக்கு எப்படாப்பா சந்தர்ப்ப வாழ்க்கை இவாம மூக்கை எப்போ உடைக்கலாம்னு அலையிற கூட்டம். போன ஜென்மம், அதுக்கு முந்தின ஜென்மம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுன்னு அவ்வளவுதான். வீட்டிலே வெட்டுக்குத்து தகராறு தான். கணவனுக்கு மனைவி பிடிக்காது, மனைவி கணவனை பிடிக்காது. பயங்கரமா தெரியாத வரைக்கும் பகவான் ஒரு பெரிய அனுகிரகம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா மகாத்மாக்களுக்கெல்லாம் தன்னுடைய பூர்வ ஜென்மமும் தெரியும், அடுத்தவாளுடைய பூர்வ ஜென்மமும் தெரியும், நன்னா தெரியும். அதனாலதான் ரொம்ப தெளிவா இருக்கா, குழம்பாம இருக்கா. இது இவ்வளவுதான்னு அந்த தன்மை புரிஞ்சிடும் வாழ்க்கை. நாரத மகிழ்ச்சி தன்னுடைய முற்பிறவி வரலாறு சொல்ற. ஆச்சரியமா ஒரு வேலைக்காரி எல்லா வீட்டிலெல்லாம் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கா. நிறைய பிராமணர்கள் வீடுகள்லாம் 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு அப்படி காலம் ஓடிட்டு இருக்கு. அவளுக்கு ஒரு குழந்தை, நாரதர் தான் அந்த குழந்தை. ஆனா அந்த சமயத்தில் அவருக்கு நாரதன்னு பெயர் கிடையாது. அந்த குழந்தைய வளர்த்துட்டு இருக்கா. அந்த குழந்தைக்கு 5 வயசு. இந்து தர்மத்துல நிறைய 5 வயசு சொல்லிட்டே இருக்கா. நானும் சொல்லிட்டே இருக்கேன். எதுக்குன்னா இனிமே 5 வயசு குழந்தைய பாரு, அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னு எதிர்பாருங்க, அந்த பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கு அவ்வளவு தூரம் சொல்றோம். ஒரு 5 வயசு குழந்தை, அவளுக்கு வேற யாரும் இல்லை, அனாதையா இருக்கா. தெய்வத்தை தவிர யாரும் கதி இல்லை. வீட்டு வேலை செஞ்சுண்டு 10 பாத்திரம் தேய்ச்சுண்டு அதுல கிடைக்கிற சொல்ப வருமானத்தை கொண்டு தன்னையும் தன் குழந்தையும் காப்பாத்தின்னு ஒரு ஓலை குடிசையில கந்தலோ ஏதோ உடுத்தின்னு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கா. பெரிய வாழ்க்கையிட அன்னன்னைக்கு வேலைக்கு போனா ஏதோ கூலி கிடைக்கும், ஏதோ பழையது கிடைக்கும், அதை கொண்டு வந்து குழந்தை கொடுப்பா. 5 வயசு பிள்ளைக்கு இது விளையாட்டு இதுதான். அந்த சமயத்துல சாதுர்மாசியம், இந்த மழைக்காலம் 4 மாசம் இருக்கு பார்த்தாலா, அதை சாதுர்மாசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மாசத்தை சம்ஸ்கிருதத்தில் சொல்லும் போது சாதுர்மாசியம் தான். அந்த சமயத்துல நம்முடைய மகாத்மாக்கள் அங்க இங்கெல்லாம் எங்கேயும் போக மாட்டோம், ஒரே இடத்துல தான் இருப்பார்கள். சாதாரணமா மற்ற சமயத்தெல்லாம் கஷேத்ராரணம் போவார்கள். இந்த மழை சமயத்துல எங்கேயுமே போக மாட்டோம். ஏன்னா நிறைய ஜந்துக்கள் புதுசு புதுசாக நிறைய தவக்கல குட்டியெல்லாம் அங்கங்க அலையும், சின்ன சின்ன நீர் பாம்பெல்லாம் அப்படி ஓடும், மண்புழு எல்லாம் வெளில வரும். நம்ம எங்கேயா நடக்கும் பொழுது ஏதாவது போகும்போது மிதிச்சுட்டோம்னா அந்த உயிருக்கு ஒரு கஷ்டம் உண்டு. அதனால மகாத்மாக்கள் எல்லாம் அந்த மழைக்காலத்துல எங்கேயும் ஒரு இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு பக்தி பஜனை நாமஜபம் இப்படியே பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சாதுர்மாசியம் இவர்கள் இருந்த கிராமத்துக்கு நிறைய மகாத்மாக்கள் சத்புருஷர்கள்லாம் வந்தார். அழகா வந்தா அவர்கள்லாம் நித்தியம் பஜனை, பகவன் நாம சங்கீர்த்தனம், அதிவிசேஷமா பகவானுடைய கதா பிரவச்சனம், கதைகளை கேட்கறது, இப்படியே காலகட்டத்தில் இருக்காங்க. அந்த மகாத்மாவுக்கு இந்த 10 பாத்திரம் தேய்க்கிறது, அந்த இடத்தை பெருக்கிறது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் இந்த வேலைக்காரியை நியமனம் பண்ணியிருந்தா ஒருத்தர். அவள் நித்தியம் போய் அங்கே வீடெல்லாம் பெருக்கி அவர்கள் இருக்கிற இடத்துல சுத்தம் பண்ணி அந்த பழைய 10 பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டே இருக்கிறார். அவள் பார்த்தா அவர்கள் பண்ற பூஜை, அவர்களுக்கு இருக்க அந்த பக்தி, அவர்கள் பண்ணக்கூடிய நாமஜம் இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா அவள் மனசுல ஒரு சமாதானம். சத்சங்கத்துக்கு வந்துட்டோம்னாலே சமாதானம். சத்சங்கத்தை போல சுகம் தரக்கூடிய இடமே கிடையாது. சத்சங்கம் தான் உலகத்துல பெஸ்ட். கம்யூனிசம் எங்கடா இருக்கா? சத்சங்கத்தை மட்டும்தான். நான் சொல்ற கம்யூனிசம் எங்கேயுமே கிடையாது. பொது உடமை எங்கடா இருக்குன்னா சத்சங்கத்துல தான் இருக்கு. இங்க படிச்சவன் படிக்காதவன் 7 அப்படின்னா பக்கத்துல உட்காந்துருக்கணும். வெளில போயாச்சும் எல்லாம் எதுக்கெதுக்கு நிற்பான். சத்சங்கத்துல எல்லாம் பக்கத்துல உட்காந்துருக்கோம்னா சத்சங்கத்துடைய பலம். சத்சங்கத்தை அனுபவிக்க 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 ஜீவனுக்கு முக்தி கிடைச்சிடும். சங்கரர் ரொம்ப அழகா சொல்ற, சத்சங்கத்வே நிசங்கத்துவம், நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி. சத்சங்கத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய பிராரப்தம் பூர்வ ஜென்ம வினையெல்லாம் கூட வெளியில நிற்கும், பக்கத்துல வரவே வராது. அதுக்கு அந்தந்த டைம் முடிச்சு அது பாட்டு வெளியில போட்டு நம்மளை ஒன்றும் பண்ணவே பண்ணாது. இந்த சத்சங்கத்தினாலதான் ஜீவனுக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு ஸ்ரீ சங்கரர் ஆச்சரியமா பஜகோவிந்தத்துல சொல்றார். அந்த மாதிரி இந்த இவளை வேலைக்காரியை அங்க சத்சங்கத்துல இருக்கவாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு சேவை பண்றது, உழவா பணின்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு நாள் அவள் தன் குழந்தைய பார்த்து சொன்னாலே, பயில எப்படி விளையாடிட்டு தானே இருக்க, அங்க நிறைய ரிஷிகள்லாம் வந்துக்கா, அவர்கள்லாம் ஏதோ பூஜை எல்லாம் பண்றா, பஜனை எல்லாம் பாடுறா, நீ அங்கேயே இருக்கக்கூடாதா? இருந்தவா என்னெல்லாம் பண்றா பார்த்து சொல்ல, அவனுக்கு நிறைய வேலை இருக்கு, நீ இங்க விளையாடுறத விட அங்க போய் உட்காந்து போயே அப்படின்ட்டு. உடனே சரிம்மா, 5 வயசு பிள்ளை தலை ஆடின்னு அழகா போச்சு. அங்க வர அழகா இந்த மாதிரி பூஜை நடக்கிறது, நிறைய ஜனங்கள்லாம் உட்கார்ந்து இருக்கா.
யாரோ ஒரு பெரியவர் உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்கா, இந்த குழந்தைய ஓரத்தவே உட்காந்து சமத்த தேவேன்னு உட்காந்து அப்படி பார்த்தா தலையெல்லாம் அப்படி திரும்பி பார்த்து பொம்மையை வச்சு விளையாடி பார்த்து. ஆனால் அவள் சொல்ற விஷயங்கள் மட்டும் காதல் சத்தியம். நம்ம சந்தர்ப்பங்களில் பார்த்து எத்தனையோ ஊர்களில் பிரச்சனை பண்ணும் பொழுது குழந்தை ஓடும் விளையாடும் சப்தம் போடும் எல்லாம் பண்ணும். ஆனால் சொல்ற விஷயத்த கரெக்டாக கிரகிச்சிடும். பெரியவாள்லாம் அப்படியே தான் உட்காந்து குரங்கு மாதிரி இங்க அங்க அங்க அங்கன்றாங்க. இந்த குழந்தைகள் நான் பார்த்துங்க அதிசயம் சத்தியமா காதுல எவ்வளவு சத்தத்தை அப்படியே கட 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 கடன்னு உள்ள கூட அப்படி அமுக்கி வச்சு. அதனாலதான் குழந்தையிலேயே பக்தியை பண்ண சொல்றோம், சத்சங்கத்துக்கு அனுப்பி வைக்கணும்னு பெரியவா சொல்றாங்கன்னா அப்பயே அது பக்குவப்படுத்தி இருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பத்தி அப்பாவோ அம்மாவோ கவலைப்பட வேண்டிய அவசியம். தெய்வம் அந்த குழந்தைய பிடிச்சு நிறுத்தணும், அதுக்கப்புறம் நம்ம ஏன் கவலைப்படணும்னு சொல்ல அவசியமே கிடையாது. அந்த மாதிரி இவள் குழந்தைய சத்சங்கத்துக்கு அனுப்பிடும். நிஜமாவே உத்தமையான ஒரு மாதா சத்சங்கத்துக்கு வாரா குழந்தைன்னு அழிச்சுட்டு போகணும். அந்த தைரியம் எனக்கு தெரிஞ்சு பல அம்மாக்கள்லாம் குழந்தைகள் சினிமாவுக்கோ வெளியில போ 4 பேரோட பழகு உலக விஷயங்கள் தெரிஞ்சுக்கோன்னு சொல்றதுக்கு இருக்காளே ஒழிய சத்சங்கத்துக்கு போ சத் விஷயத்தை தெரிஞ்சுக்கோ சத்சங்கத்தை ஈடுபடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவளுடைய சுயநலம் குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்க. என்னடா சத்சங்கம் நிறைய போயாச்சுன்னா அந்த குழந்தை நம்ம சொல்றபடி கேட்காதோ, அது பாட்டுக்கு சன்னியாசி ஆயிடுமோ, பிற்காலத்தில் நம்மளை காப்பாறாதுன்னு நினைச்சிருக்கோம். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள்லாம் சன்னியாசம் வாங்கிட்டு ஓடி போயிட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டா ஓடி போயிட்டோம், ஒன்றும் கிடையாது. சத்சங்கத்தை இருக்கிறனால இன்னும் ஸ்ரத்தையோட எல்லாத்தையும் கவனிச்சிருக்கோம். சத்சங்கத்தில் இருக்கிறதுனால தான் என்னென்ன கடமைகள்னு நன்னா தெரியும், உலகம்னா என்னன்னு புரியும், வாழ்க்கைனா என்னன்னு தெரியும், தெய்வ பலம் என்னன்னு உணர முடியும். சத்சங்கத்தினால ஒரு குழந்தை சன்னியாசம் வாங்கிக்கிறான்றதுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த வேலைக்காரி அழகா தன் பிள்ளைய ஜோரா அவர்களிடத்துல அனுப்பி விட்டுட்டார். இதுவும் அழகா டெய்லி போய் விளையாடுறது, ஆனந்தமா ஓடுறது, பாடுறது, சமயத்தை ஓடும் போது எப்படி உட்காந்துருக்கு, சமயத்தை உட்காந்து படுத்துட்டு தூங்கி போயிடும், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. சமயத்துல இந்த மகாத்மாக்கெல்லாம் டே பயணிங்கவா அப்படிங்கிற பகவானுக்கு அலங்காரம் பண்ண புஷ்பம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அடுத்த நாள் எடுத்துருவா, புது புஷ்பம் போடுவோம். அந்த புஷ்பத்தெல்லாம் கொண்டு அந்த ஓரத்துல போடுற குழந்தைங்கவா அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே இந்த குழந்தை குடும்பம் ஓடித்து சொல்லும் போது ஆதா அப்படின்னு இந்தாடா அந்த பூவெல்லாம் கொண்டாங்க ஓடும், சரி கொண்டு போடு, அதே பயிர அந்த கத்திரிக்கோள் சரி கொண்டா உடனே ஓடி போய் எடுத்துன்னு வருது. இந்த குழந்தைக்கு என்ன முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன கைங்கறி, அதுக்கு என்ன முடியுமோ அது தகுதிக்கு ஏற்ற மாதிரி சேவை பண்ண சொன்னார்கள். அதுவும் அழகா பண்ணின்றது 4 மாசம் 120 நாள் சௌகரியமா போயிட்டு. ஒவ்வொரு நாள் ராத்திரி அம்மா கேட்பேன், என்னடா பயிர இன்னைக்கு என்னடா பண்ண, இன்னைக்கு அம்மா இன்னைக்கு அங்க ஒரு தாத்தா என்ன அந்த பூவெல்லாம் பறிச்சு கொண்டு வாங்கினாருமா, நான் கொண்டு வந்து கொடுத்தேன், சமுத்திரா பாந்தேன் முதில தட்டினாருமா, அப்படியா டெய்லி இதே சமத்தார், சரிம்மா. இப்படியே ஒவ்வொரு நாளா சொல்றதம்மா அவெல்லாம் பண்ற பூஜை நல்லா இருக்குமா, அதாவது ஒரு மூர்த்தியை வச்சுட்டு அதுக்கு பால்லாம் அபிஷேகம் பண்றாமா, எனக்கு கூட அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையா இருக்குமா, நான்லாம் பண்ணலாமாமா, இப்படி எல்லாம் அழகா கேட்கறேன். அம்மாவுக்கு பல சந்தோஷம், எப்படியோ குழந்தை நல்ல வழி போனான்னா சந்தோஷம். ஏன்னா தகப்பன் இல்லை ஆண் குழந்தைன்னா ஒரு ஸ்திதிக்கு மேல அம்மாவால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்படியோ தெய்வ அனுகிரகம் பண்ணி இந்த குழந்தைய நல்ல வழியில அழிச்சுட்டு போயாச்சுன்னா நமக்கு ஒரு பாரம் இல்லை அப்படின்னு சந்தோஷமா இருந்தா. இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு 4 மாசம் ஆச்சு. அந்த சாதுர்மாசியம் மழைக்காலம் முடிகிற சமயம் அழகா சில நாட்கள் அவளை எந்த பயிரை இங்கே பிரசாதம் சாப்பிடுன்னு சொல்லி பிரசாதத்தை கொடுத்தாரு. அந்த குழந்தை பிரசாதத்தையும் அழகா ஜோரா சாப்பிட்டு, இது பகவானுக்கு நிவேதனம் பண்ணதுடா, பகவான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடுறோம்டா, இதை சாப்பிட்டா நல்ல புத்தி வரும்டா, மனசுல தெம்பு வரும்டா, வாழ்க்கையை சௌக்கியமா இருக்கும்டா குழந்தை, இந்த சாப்பிடுன்னு கொடுத்துட்டான். உடனே அதே குழந்தை அழகா வாங்கி சாப்பிட்டான். என்னமோ அதுக்கு புரியல, நன்னா இருக்கு, சொல்ல தெரியல, அனிர்வச்சனீயமான ஒரு அனுபவம் பக்தி. 4 மாசமா ஆயிடுத்து, மழைக்காலம் முடிஞ்சாச்சு. உடனே ரிஷிகள்லாம் கிளம்புற, அந்த ஞானிகள் சத்குருமார்கள்லாம் கிளம்புற சமயம் குழந்தைய கூட்ட பயல நாங்கள்லாம் ஊருக்கு போறோம், அவ்வளவுதான், திரும்பி இந்த ஊர்ல இனிமேல் இருக்க மாட்டோம் அப்படின்னாரு. நமக்கு அது ரொம்ப துக்கம். குழந்தை எப்பவுமே யாரையா பிடிச்சாச்சு அப்படின்னா அவர்கள் கிளம்பி போறோம்னா வீணு. 5 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி யாருமே பார்த்ததில்லை. உடனே வீடு கண்ணை கசக்கிட்டு அழகுது. நான் என்ன பண்ணுவேன், நாளிலேருந்து நீங்க போயாச்சுன்னா நாளிலேருந்து எனக்கு சத்சங்கம் கிடையாதா, இப்ப நான் யாரோட பிரசன்ன பண்ணுவேன், இனிமேல் யார் எனக்கு பிரசாதம் கொடுப்பாங்க ஓன்னு அழகு. உடனே ஒரு ரிஷி அழகா அது பக்கத்துல உட்காந்து தலையெல்லாம் தடவி கொடுத்தார், கட்டி பிடிச்சினார். தயடா இதாண்டா வாழ்க்கை, யாரும் சாஸ்திரமா யார் கூடயும் இருக்க போறது, என்ன தைரியம் வேணும். 5 வயசு குழந்தைகிட்ட யாராவது இந்த மாதிரி விஷயம் பேசுவோமா, நமக்கே பயம். மரணத்தை பத்தி பயப்படாம குழந்தைகிட்ட யதார்த்தத்தை சொல்றது கிடையாது. அவர் சொன்னார், இதாண்டா வாழ்க்கை, சில சந்தர்ப்பங்கள்ல சில பேரோட கூடுவோம், ஒரு சந்தர்ப்பத்துல எல்லாருமே பிரிஞ்சு போக வேண்டும், இதுதான் சத்தியம். ரயில் ஸ்நேகம் மாதிரி தான்,
எல்லாரும் ஒரு இடத்துல ஏறுவோம், ஒரு இடத்துல இறங்குவோம். எந்த இடத்துல யார் முன்னாடி இறங்க போறோம், யார் பின்னாடி இறங்க போறோம்னு தெரியும். சத்தியமா ஒரு நாள் கிளம்பி போயிட்டு இருக்க போறோம். அதனால இது கழாதேடா வேலை அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அந்த குழந்தையுடைய காதுல பகவன் நாம சங்கீர்த்தனத்தை உபதேசம் பண்ணிட்டார். இதையே சொல்லிட்டு இருக்கா குழந்தை, இந்த நாமத்தையே நீ சொல்லிட்டு இருந்தேன்னா எப்பொழுதும் தெய்வமும் கூட இருக்கும். தெய்வம் ஒண்ணுதான் சாஸ்திரம். நம்ம மலமூத்திர விசர்ஜனம் பண்ணும் பொழுதா இருக்கட்டும், பல் தேய்க்கும் பொழுதா இருக்கட்டும், குளிக்கும் பொழுதா இருக்கட்டும், தெருவில் நடக்கும் பொழுதோ, ஆபீஸ்ல இருக்கும் பொழுதோ, தெய்வம் ஒண்ணுதான் நம்ம கூட இருக்கும். ஆபீஸ்க்கு மனைவி ரொம்ப பிடிக்கணும், ஆபீஸ்க்கு எல்லாம் கூட்டு போக முடியுமா? சத்தியமா நடக்காது. இல்லாட்டி எங்க ஆத்துக்காரங்க வீட்டுக்காரர் ஆபீஸ் போனா எனக்கு பிடிக்காது, எனக்கு கூடவே இருக்கணும், மனைவி வீட்டிலேயே வச்சுக்க முடியுமா? ரெண்டுமே கஷ்டம். அழிச்சுட்டு போனாலும் கஷ்டம், வீட்டிலே இருந்தாலும் கஷ்டம். அவாவா கடமையை பண்ணிட்டு இப்படி வாழணும், அவ்வளவுதான். அதனால இவ்வளவுதான்டா உலகத்துல தெய்வம் ஒண்ணுதான்டா சாஸ்திரம். இந்த நாமத்தையே விடாம ஜபிச்சுன்று நீ எத்தனை ஸ்ரத்தையோட இந்த நாமத்தை ஜபிக்கிறையோ அதுக்கேத்த மாதிரி அத்தனை சீக்கிரத்துல உனக்கு தெய்வ காட்சி கிடைக்கும்னு. சில பேர் கேட்பா எத்தனை வருஷத்துல தெய்வம் கிடைக்கும்? அவனுடைய ஸ்ரத்தையை பொறுத்து இருக்கும். இந்த க்ஷணம் இது சொடுக்கு போடுற நேரத்தை கூட தெய்வத்தை பார்த்துருவோம். ஆனா அந்த அளவுக்கு பக்தி, திருடம், வைராக்கியம், தவிப்பு இருக்கு. யாருக்கு எவ்வளவு பசி அவ்வளவுதானே ஆகாரம் சாப்பிட முடியும். பசி இல்லைன்னா சாப்பிட முடியாது. பசி எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆகாரம், தவிப்பு இருக்கிறது ஏற்ற மாதிரி தெய்வ தரிசனம். அந்த மாதிரி இவர்கள் சொல்லியாச்சு. குழந்தை இதையே ஜபிச்சுன்றா மேல உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த நாமத்தை ஜபிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டான். பாரபட்சமே வேலைக்காரி பிள்ளை இவனுக்கு போய் சொல்லலாமான்னு நினைக்கல. ஏன்னா பல பேர் ஹிந்து தர்மத்தை ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கா. ஹிந்து தர்மத்தை அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளைக்கு அவ்வளவு அழகா ஒரு ரிஷி உபதேசம் பண்ணி இதையே சொல்லிட்டு விடாம சொல்லிட்டு நீ விளையாடும் போது கூட சொல்லிட்டு பயன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. அழகா ராத்திரி அம்மா பக்கத்துல குழந்தை படுத்து, அம்மா அந்த தாத்தாலாம் ஊருக்கு போயிட்டாமா. அப்படியாரா குழந்தை? ஆமா எனக்கும் தெரியும்டா, சொன்னாரா. நாளையே என்னடா வளர்ப்புற என்ன பண்ண போறேன்? அந்த தாத்தா எனக்கு ஒண்ணு சொல்லி கொடுத்துருக்காரு. என்னடா சொல்லி கொடுத்தா? யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் மட்டும்தான் சொல்லணும், யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அம்மாவுக்கு கூட வாடா சொல்லக்கூடாது. ஆமாம்மா, அம்மாவுக்கு வேணா நீ போய் தாத்தா கிட்ட திரும்ப கேட்டு. தாத்தா சொன்னார் இது எனக்குன்னு சொல்லி கொடுக்குற ரகசியமா, அது என் கூடவே இருக்கணுமா, நான் போகும்பொழுது என் கூடவே போகணும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருமா அந்த தாத்தா. சரிடா குழந்தை, அதையே ஜெபிச்சுட்டு குழந்தை அடுத்த நாள்லேருந்து இதையே ஜெபிக்க ஆரம்பிச்சுன்னா அவ பண்ண பூஜை எல்லாம் அதுக்கு ஞாபகமா இருக்கு. இப்ப விளையாடும் பொழுது ஒரு கல்லெல்லாம் எடுத்து வச்சுன்னு அவ வச்சுட்டு மூர்த்தி மாதிரி நினைச்சுட்டு அதுக்கு அபிஷேகம் பண்றது, 4 பூவை போடுறது, ஆச்சரியமா அவர்கள் பண்ண மாதிரி கையை தள்ளி ஏதோ அதுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் எல்லாம் வச்சுட்டு ஒரு நாமஜபம் பண்ணிட்டு பசனை எல்லாம் பண்ணிட்டு இப்படியே காலம் ஓடிட்டு இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல அந்த வேலைக்காரி மாடுகிட்ட பால் கறக்கணும்னு போனான். ராத்திரியில போகிற வழியில ஒரு பாம்பு படுத்துட்டு இருக்கு. அவள் தெரியாம அந்த பாம்பை போய் மிதிச்சுட்டா. மிதிச்ச உடனே பாம்புக்கு கோபம் வந்து அவளை கடிச்சுடுது. ஒவ்வொருத்தருக்கும் உயிர் போகிறதுக்கு ஒரு காரணம் அவ்வளவுதான். ஆனா நிச்சயமா ஒரு நாள் மரணம் சத்தியம். என்னைக்கோ அன்னைக்குதான் யமதர்மராஜர் அவளை பார்க்க வர நினைச்சிடாரு. இடநீரையே உட்கார்ந்து இருக்கார். நம்ம மேலேயே உட்காந்து சவாரி பண்ணிட்டே இருக்கார். டக்கு முன்னாடி வந்து வா போலாம்னு சொல்லுவோம். இன்னைக்குதான் தெரியாது நின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள். அழகாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம், நாளைக்கு வர ரெடியாகன்னு சொல்ல மாட்டேன், கூடவே இருக்கேன். நேரம் வந்தா வா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவோம். யாரும் கையை பிடிக்கான்னு பார்த்தா யமதர்மராஜர் கையை பிடிச்சுன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அன்னைக்குதான் ஒன்றும் பதில் சொல்லவே முடியாது ஆரம்பத்தை. ஆனால் எனக்கு இன்னைக்கு தான் கல்யாண நாள், எனக்கு இன்னைக்கு தான் பிறந்த நாள், இன்னைக்கு தான் ஆஃபீஸ் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், இன்னைக்கு தான் நல்லா மிஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒன்றும் காரணமே சொல்ல முடியாது. தர்மம் போயிட்டே இருப்பார். அதனால ஏதோ ஒரு காரணம். மரணம்னா என்ன? இந்த சரீரத்துக்கும் இந்த ஆத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லாம போகிறது மரணம். இந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரத்துக்கு ஒரு சம்பந்தம் வர்றது ஜனம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு சரீரம் அதுக்குள்ள ஒரு ஆத்மா வந்து சேர்ந்து அழ பூமியில பிறக்கிறதுனா அது ஜனனம். ஒரு ஸ்திதியில அது கிளம்பி போயிடுறது மரணம். வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய நவானி குணாதி நரோகராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேகி. எப்படி பழைய வஸ்திரம் கிழிஞ்சு போயிடுதுன்னா அதை தூக்கி போட்டுட்டு புதிய ஆடையை உடுத்திக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஆத்மா ஒரு எல்லைக்கு மேல இந்த சரீரம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா இந்த உடம்பை தூக்கி போட்டுட்டு வேற உடம்பை எடுத்துக்க கூடாதுதான் ஜனனமும் மரணமும். இதுக்கு மேல ஒன்றும் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அந்த பாம்பு அவளை கடிச்சு எடுத்தோம். பாம்பு யமதர்மராஜன் ரூபத்துல வந்தது, அழகா ஒரு கடி கடிச்சது, அவளுக்கு உயிர் போயாச்சு, அந்த சரீரம் கீழே விழுந்தாச்சு. உடனே எல்லாரும் பார்ப்பாங்க, சரி வேலைக்காரி ஆச்சுன்னு சொல்லி அந்திம சம்ஸ்காரம். அழகா அவன் உடம்ப போட்டு சிலையெல்லாம் எரிச்சு
முடிச்சாச்சு. இந்த 5 வயசு குழந்தை தேனேன்னு நிற்கிறான். சொந்தக்காரா யாரும் இல்லை. அம்மா சைடு அப்பா சைடு எல்லாரும் வந்தார்கள். காரியம் முடிஞ்சு சொல்லாம கிளம்பி போச்சு. ஏன்னா 5 வயசு குழந்தைய எடுத்து வளர்க்கறது பெரிய பாரம். ஒரு 25 வயசு பையன்னா வேலைக்கு போவான், சம்பாதிக்கும் பிரயோஜனம் இருக்கும். ஒரு 15-20 வயசு கொண்டாடுறதா வீட்டு காரியம் பார்க்கும் பிரயோஜனம் இருக்கும். 5 வயசு குழந்தைய காப்பாற்றும் பெரிய பாரம். எல்லாரும் விட்டுட்டு அவாவா போயிட்டே இருக்கான். சரி, எல்லாரும் விட்டாச்சு. குழந்தை பார்க்கறது அது மட்டும் தனியா நிற்கிறது. அம்மா போனா எரிஞ்சுட்டு இருக்கு, இந்த குழந்தை தனியா நிற்கிறது. அத்தனை பேர் விட்டாச்சு. இதான் உலகம். கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதும் இல்லை. நம்ம வாழ்க்கை பாரம்னு அவர்களுக்கு தோணியாச்சுன்னா யாரா இருந்தாலும் விட்டுட்டு சைலண்டா போயிட்டு வரேன்னு கூட சொல்ல மாட்டேன். சமயத்தை பார்க்கலாம், எங்கேயாவது மரணம் நடந்திருக்குன்னா கூட அந்த இடத்துல கூட யாரும் சொல்லிட்டு கூட அவளை சொல்லாம கழிப்போம். இதுதான் உலகம் இவ்வளவுதான். இதுல ஒண்ணு வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யதார்த்தம். பிரயோஜனம் இருக்குன்னா கொண்டாட்டம், பிரயோஜனம் இல்லையா வீசி எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவ்வளவுதான். இந்த குழந்தை எப்படியும் முடிச்சு பார்க்கறது. அடுத்த வேற சாப்பாடுக்கு வழி கிடையாது. தங்கிறதுக்கு இனிமேல் குடிசை கிடையாது. உடுத்திக்கிறதுக்கு ஆடை கிடையாது. ஒரு உடம்பு சரியில்லை, ஜுரம் வந்துருந்தா கூட என்னடா குழந்தை பாடா டாக்டராத்துக்கு அழிச்சுட்டு போறேன்னு சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அம்மா சைடு பந்துக்கள், அப்பா சைடு எல்லாரும் விட்டு போயாச்சு. இந்த வேலைக்காரியா இருந்தால் அவா வீட்டு மனுஷாலாம் கூட பாவம் குழந்தை, இனிமேல் யார் இந்த குழந்தை காப்பாற்ற போறேன்னு சொல்லி அவாவா போயிடுறாங்க. சரி, நான் காப்பாற்றேன்னு வரலையா, எல்லாரும் யார் இந்த குழந்தைய காப்பாற்ற போறேன்னு சொல்லி அவாவா தனித்தனியா போயாச்சு. இந்த குழந்தை பார்த்தது முதல்ல அழுகையா வந்தது. அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா ரிஷி சொன்னார், இவ்வளவு தாண்டா உலகம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் விட்டு போயிட்டே இருக்க போறோம்டா. இதுக்கெல்லாம் மனசு அலட்டிக்கவே கூடாது. பகவான் உன் கூட இருக்கான். பகவானுடைய நாம ஜபம் உன் கூட. நல்லா ஞாபகம். ஜனனம் மரணம் இதெல்லாம் ஒரு விஷயத்தை சேர்த்தியே கிடையாது. இதே நாள் எத்தனையோ லோகத்தை பறந்திருக்கான். இதே நாள் எத்தனையோ உலகத்தை விட்டு போயிருக்கான். ஒரு விஷயத்துல சேர்த்தியே கிடையாது. சரீரம் வளர்ந்தது அவ்வளவுதான். எப்படியா உள்ளுக்குள்ள ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அது பாட்டுக்கு சதாசம் சர்வதா சாஸ்வதமா இருக்கு. ஆச்சரியம். இந்த குழந்தை அப்படியே பார்த்தா சிரிப்பு சிரிப்பு. 5 வயசு குழந்தைக்கு சிரிப்பு வருமானா அந்த நாம ஜபம் சத்சங்க பலம், பகவானுடைய கதையை கேட்ட பலம் பார்த்ததாகா. சரி, எனக்கு பகவான் தான் இனிமேல் கதி. எப்பொழுதுமே பகவான் தான் கதி. ஒரு ஸ்திதியில தான் நமக்கு புரியும். சத்தியம் அதுதான். பிறந்ததேந்து கடைசி மூச்சடங்களுக்கு பகவான் ஒருத்தன் தான் நம்ம கூட இருக்கான். ஆனா ஏதோ சில சந்தர்ப்பங்கள்ல மட்டும்தான் புத்தியில உரைக்க, அந்த சமயத்தை உரைக்க மாட்டேங்கிறது. அதான் சத்தியமே. குழந்தை பார்த்தா சரி, ரிஷி சொன்னா நாமஜபம் இருக்கு, பகவான் இருக்கா, கவலையே படல, எல்லாத்தையும் விட்டு கொடுத்து 5 வயசு குழந்தை ஊரை விட்டு கிளம்பிடும். என்ன தைரியம் பாருங்க. இந்த தைரியமான குழந்தைகள் வீட்டை விட்டு போக தைரியம் இல்லை. இது யாரும் இல்லை. பகவான் இருக்கான். அந்த நம்பிக்கையை கொடுங்க குழந்தைக்கு. தெய்வத்தினிடத்துல பயப்பட வேண்டாம். பகவானிடத்துல நமக்கு உரிமைதான் வேணுமே ஒழிய பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. குழந்தைகள் எப்ப பார்த்தாலும் உம்மாச்சி கண்ண குத்து சொல்லி குழப்பாது. உம்மாச்சி காப்பாற்றும், தெய்வம் காப்பாத்தும்னு சொல்லுது. காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் தெய்வம் இருக்கு. அதுக்காக தான் அந்த தெய்வத்துக்கு கற்பூர ஆரத்தி காட்டும், அதுக்காகத்தான் அலங்காரம் பண்றோம், அதுக்காகத்தான் அர்ச்சனை பண்றோம், அதுக்காகத்தான் உண்டியல்ல பைசா போடுறோம், அதுக்காகத்தான் தெய்வத்தை சுத்தி வரும். தங்கிறதுக்காக தெய்வம், கிருப பண்றதுக்கு தானே தெய்வம். தெய்வம் இருக்கு. இந்த குழந்தைக்கு நம்பிக்கை. 5 வயசு குழந்தைக்கு அந்த நம்பிக்கை. சத்சங்க பலம். என் பகவான் இருக்கான், என்னை காப்பாற்றுவான். எனக்கு ஒரு கவலை கிடையாது. என்னை காப்பாற்ற வேண்டியது என் தெய்வத்துடைய கடமை. என்னுடைய கடமை பகவானுடைய நாமத்தை ஜபிக்கிறதுன்னு அந்த 5 வயசு குழந்தை தைரியமா கிளம்பினா. ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை. நல்லா ஞாபகம். ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளையா இருந்தாலும் சத்சங்கம் கேட்டாச்சுன்னா அது அதனுடைய பிரயோஜனத்தை தரும். ஒரு ஏழை போய் ஒரு குழந்தை மல்லிகைப்பூ வாங்கினா உடனே வாசம் குறைச்சலா வீசும். ஒரு பணக்கார போய் மல்லிகைப்பூ வாங்கினா உடனே வாசனை அதிகமா வீசப்படுறது. ஒன்றும் கிடையாது. மல்லிகைப்பூக்கு என்ன வாசனையோ அவ்வளவுதான். அது ஏழை வாங்கினாலும் அதே தான், பணக்காரன் வாங்கினாலும் அதே தான், படிச்சவன் வாங்கினாலும் அதே தான், படிக்காதவன் வாங்கினாலும் அதே தான், உடம்பு முழுக்க புண்ணா இருக்கிறவன் வாங்கினாலும் அதே வாசனை தான், உடம்பு முழுக்க அழகா இருக்கிறவன் வாங்கினாலும் மல்லிகைப்பூ. அல்ப மல்லிகைப்பூவே பொதுவா இருக்குன்னா தெய்வம் எல்லாருக்கும் பொதுதான். எல்லாருக்குமே தெய்வம் உண்டு. எல்லாராலையும் தெய்வத்தை அனுபவிக்க முடியும். இந்த குழந்தைக்கு தைரியம் வந்தாச்சு. நேர தன் வீட்டை விட்டு கிளம்பிடுது. நேர வடக்கு நோக்கி போகிறது. போயிட்டே இருக்கு, நடந்துட்டே இருக்கு. போற வழியில நிறைய மிருகங்களை பார்க்கறது, பெரிய பெரிய காடுகளை பார்க்கறது, நிறைய கிராமங்களை பார்க்கறது. ஆனா தன் குரு சொல்லி கொடுத்த மந்திரத்தை மட்டும் ஜபிச்சுட்டே போயிட்டு இருக்கான். சத்தியம். பகவான் நாமத்தை ஜபிச்சு நீங்க போயிட்டே இருக்கா, எதையும் மனதை போட்டு அழகவே இருக்காது. அழகா அந்த குழந்தை போயிட்டே இருக்கா. ஆனந்தமா ரொம்ப தூரம் நடந்து போனா, ஒரு இடத்துக்கு போனா ரொம்ப கலப்பா இருந்தது. சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை எவ்வளவு தூரம் நடக்க முடியும் சொல்லுங்க. ஆனா நடந்து போச்சு. அழகா நடந்து போச்சு. வழி ஒரு நதியை பார்த்தது.
நதியில இறங்கினா அழகா ஜலத்தை எல்லாம் அள்ளி குடிச்சான். பார்த்தா ஒன்றும் வேலை கிடையாது, அம்மாவும் போயாச்சு, காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. பார்த்தா என்ன பண்றது, அப்புறம் என்ன பண்ணல, போர் அடிக்கிறது. அந்த மாதிரி அவனுக்கு போர் அடிச்சது, ரொம்ப போர் அடிக்கிறது, என்ன பண்ணலாம்னு பார்த்தான். இந்த ரிஷி சொன்னாரு, நாமஜபம் விடாம பண்ணினா தெய்வம் தெரியும்னாரு. பண்ணி பார்க்கலாம், அவ்வளவுதான். 5 வயசு மேலே சரி பண்ணி தான் பார்க்கலாமே. அழகா பார்த்தான், உக்காந்தான், கண்ணை மூடினான். கையை சின்ன குழந்தை எப்படி கையை கூட்டும் அழகா அது பாரு தேமேன்னு நிஜமா அது கையை கூப்பி கண்ணை மூடுறதே சத்தையோட. அடுத்தவா தன்னை பார்க்கறாளா, தன்னை கொண்டாடுறாளா, அதெல்லாம் தெரியும். அது பாரு இஷ்டத்து கண்ணை கையை மூடிக்கும், கண்ணை மூடிக்கும், கையை பிடிச்சிக்கும், அப்படி என்னமோ பண்ணும். அந்த மாதிரி 5 வயசு பிள்ளை அழகா உக்காந்தான், கையை கூப்பிண்டான், கண்ணை மூடிண்டான், தனக்கு உபதேசம் பண்ண குருவை நினைச்சான். அழகா அவர் சொன்ன மந்திரத்தை நினைச்சிருந்தான், அதையே ஜபிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் தான் ஜபிச்சான், கொஞ்ச நேரம், எந்த சிந்தனையும் இல்லாம சத்குருநாதனையே நினைச்சிட்டு அந்த நாமத்தை ஜபிச்சான். இப்படியே ஜபிச்சுட்டே இருக்கான். ஹிருதயத்துக்குள்ள நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரான்னு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கிருஷ்ணன் தெரிஞ்சான். சின்ன கிருஷ்ணன், கட்டை வரல் பிரமாணம், அங்குஷ்ட மாத்திர பரிமாணம். ஒரு கட்டவரல் சைஸுக்கு எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு. நல்லா ஞாபகம், கட்டவரல் அளவுக்கு எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாம இருக்கும். அத்தனை பேருக்குள்ளேயும், நீங்க முதலியாரா இருங்கோ, நாடாரா இருங்கோ, செட்டியாரா இருங்கோ, பிராமணனா இருங்கோ, யாரானா இருக்கும், உங்க அத்தனை பேருக்குள்ளேயும் அந்தரியாமியா நீலதோயத மத்தியஸ்தா ஜுல்லேகேவ பாஸ்வரான்னு உள்ளுக்குள்ள ஒரு குட்டி கிச்சாவே இருக்கும். வெளியில தேட வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளுக்குள்ள அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்கான், அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்கான். ஒரு ரொம்ப வியாதியா இருக்க இருமிண்டா அவருக்குள்ளேயும் இருக்கான், அத்தனை பேருக்குள்ளேயும் இருக்கான். நன் படிச்சிருக்கான், அவனுக்குள்ளேயும் இருக்கான். இல்லாத இடம் இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கான். மிருகங்களுக்குள்ளேயும் இருக்கான், மரம் செடி கொடிகள்ல இருக்கான், ஒரு கல்லுல இருக்கான், சோஃபால இருக்கான். இல்லாத இடம்னு கிடையாது. மனுஷாளுக்குள்ள ரூபத்தோடயே இருக்கும். மற்ற வஸ்துக்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படி அருவமா இருக்கான். மனுஷாளுடைய ஹிருதயத்துல ரூபத்தோடையே அந்த ஜோதி இருக்கு. நீல ஜோதி, ஒரு நீல ஜோதி எவ்வளவு பிரகாசமா இருக்கும் தெரியுமா? வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது, வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது. ஒரு நீல ஜோதி பல 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 ஜொலிக்கும். அந்த ஜோதிக்கு அத்தனை பலம். அந்த ஜோதி அவ்வளவு விசேஷம். அந்த உள்ளுக்குள்ள ஒரு குட்டி கிருஷ்ணன் இருக்கான். இந்த ஆத்மாவே ஒரு ஜோதி, அதுக்குள்ள ஒரு குட்டி கிருஷ்ணன் உட்கார்ந்து. இந்த ஆத்மாவுக்கு அத்தனை பலம் உண்டு. அதுக்கு ஒரு குட்டி கிருஷ்ணன், அவாவாளுக்கு ஒரு கிருஷ்ணன் உண்டு. அவளுடைய கிருஷ்ணனை இன்னொருத்தர் பிடிக்கிட்டு போகவே முடியாது. அவரவர்களுக்குரிய பகவான் உள்ளுக்குள்ளேயே இருக்கார். ஒரு குட்டி கிருஷ்ணன் குழந்தை பார்க்க, ஐ நன்னா இருக்காரு, இதுவரைக்கும் எங்கேயும் பார்க்காத ஒரு ரூபம். சின்னது அழகா நீலமேக சாமல ரூபம், செந்தாமரை பாதங்கள், முத்து 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 விரல்கள், ஒவ்வொரு விரல்களையும் அழகான நகங்கள், ஆச்சரியமான விரல்கள்ல அற்புதமான மோதிரங்கள், அதிவிசேஷமான கருணீல திருமேனி, அதி அற்புதமான கணுக்கால்கள், அதுல தங்க தண்டை, தங்க சலங்கை, கொழுக்கு முழுக்கு அப்படி மத்து மாதிரி இருக்கிற முழங்கால், அதிவிசேஷமான முட்டி, பருத்த தொடை, சின்ன எடை, அழகான ஒரு பீதாம்பரம், இடுப்புல ஒரு ஒட்டியானம், கருந்தாமரை பூ போல ஒரு தொப்புள் கொடி, நாபி கமலம், அகண்ட விசாலமான மார்பு பிரதேசம், உருண்டு திரண்டு இறங்கின தோள்கள், மலை போல இருக்கும், பச்சை மாமலை போல் மேனி, நல்ல மலபாரி திரண்ட தோள்கள், யானையுடைய துதிக்கை போல நீண்ட கைகள், செக்கச்செவேல் செவந்த செந்தாமரை உள்ளங்கைகள், ஒவ்வொரு விரல்களையும் மோதிரங்கள், கை நிறைய வளையல்கள், தோள்களை போல் வளை, கழுத்துல விதவிதமான மாலைகள், வைஜெயந்தி வனமாலை போன்றிருக்கான், கௌஸ்துவ மணியை போன்றிருக்கான், முத்து மாலை, பவள மாலை, ரத்ன மாலை, வைர மாலை, வைடூரிய மாலை, துளசி மாலை எல்லாம் போச்சுருக்கான். பக்ஷஸ்தலத்துல தாயா இருக்கா, அழகான கருஞ்சங்கு கழுத்து, 4 திருக்கைகள், இடது மேல் கையை பார்த்தோம்னா ஆச்சரியமா சங்க வச்சுருக்கான், வலது மேல் கையில சக்கரம் வச்சுருக்கான், இடது கீழ்கையில கதையை வச்சிருக்கான், வலது கீழ்கையில தாமரை வச்சிருக்கான். சங்கு சக்கரம் கதா பத்மத்தோட 4 திருக்கைகள், அழகான கருஞ்சங்கு கழுத்து, செக்கச்சவேன்னு சிவந்த செங்கணிவர், முத்து மாதிரி பிரகாசிக்கிற பற்கள், தீர்க்கமான மூக்கு, அழகான செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், கண்ணாடி மாதிரி பழபழன்னு இருக்கிற அற்கும்படியான ஒரு கண்ண பிரதேசம், வில் போன்ற புருவம், அதுலேருந்து கிளம்புற ஒரு அம்பு மாதிரி கஸ்தூரி திலக்கம், நன்னா சுருள் சுருளா கேசம், தலைமையில ஒரு கிரீடம், காத்துல மக்கர கொண்டலம், பல 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 பலன்னு சொல்லிக்க. இப்ப குழந்தை அப்படியே பார்க்கலாம், பாதாதி கேசம், அழகா இருக்காரு, அச்சோ அப்படி குதூகலம். அது வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது, வார்த்தையால வர்ணிக்க ஒன்னும். ஒரு மாம்பழம் என்ன அழகா பார்க்கணும்,
நல்லா பசிக்கிற சமயத்தில் ஒரு இட்லியோ தோசையோ பார்த்தா கண் அப்படி அகண்டு இருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு. காமம் வந்து கொடுத்தனா அசிங்கமா இருக்கிற மனைவி கூட அழகியா இருக்கு. காமம் வந்தாச்சுன்னா எல்லாருமே அழகு தானே. காகம் என்ன அழகு, ஆனா அதுக்கு காமம் வந்தா அதுக்கு கட்ட காக்கையை பார்த்தா அழகாத்தான் இருக்குன்னு தோணும். நமக்கு பார்த்தா பன்றியை பார்த்தாலே பிடிக்கல, ஆனா பெண் பன்றியை பார்த்தா ஆண் பன்றிக்கு காமம் வரத்தான் செய்ய. அவனா கண்கொண்டு பார்த்தா ஒவ்வொன்றும் அழகு. ஆனா அத்தனை அழகையும் காட்டிலும் விசேஷமான அழகு பகவானுடைய ரூபம். பல 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 பலன்னு சொல்லிக்கிறது. குழந்தை அப்படியே பார்க்கிறான், கண்கள்லேருந்து ஆனந்த கண்ணீர் வழிகிறது, மைக்கால்கள் குத்துன்னு நிக்கிறது, அப்படியே கையை கூப்பிட்டு இருக்கான், பிரபோ பிரபோ பகவான் அழகா ஜிபிச்சுட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டே இருக்க ஒரு க்ஷண நேரத்துக்குள்ள டக்கு மறைஞ்சு ஒரு க்ஷணம். அப்பதான் பாதா அதிகேசம் பாதா டக்கு மறைஞ்சு போயிடுச்சு. சாதாரண சம்சாரிகள் பாஷையில சொல்லணும்னா அழகா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு முடிச்சாச்சு, டிவிசியில் ஆரம்பிக்க போது உட்கார்ந்து இருக்கோம், அழகா இதுவரையும் முடிச்சாச்சு, இனின்னு போட்டா டக்குன்னு கரண்ட் கட்டானா எப்படி இருக்கும் அது போல கரண்ட கட் பண்ணி தொலைச்சானே. என்ன டென்ஷன். புருஷாளுக்கு சொல்லணும்னா இந்த ஐபிஎல் ஒன்று ஓடிச்சு, படுத்து அடுத்து ஆரம்பிக்கிறது, இப்படியே பார்த்து ஆந்த கண்டு மாதிரி அப்படியே பாஞ்சிடுற மாதிரி இப்படியே பார்த்துருவான். கடைசி ஓவர் 2 பால் 4 ரன் உள்ளுக்குள்ளே போயிடும் அடியே பிள்ளை அப்படி ஆடும். அப்ப கரண்ட் கட் ஆகும். அல்லாட்டி அந்த சமயத்தில் யாரோ குறுக்களை வந்து நிக்கணும். அதே கரண்ட் தான். அது போல அப்படியே பார்த்துட்டேன் ஆஹா அப்படின்னு நினைக்கிறது டக்குன்னு மறைஞ்சுட்டான். ரொம்ப கஷ்டம். அது பெரிய துக்கம் தெரியுமா? அது சமயத்தில் எங்க எப்படியும் இருக்கும், ஏதான யாத்திரை, ஏதான ஊருக்கெல்லாம் ஏதாவது கோவிலுக்கு போகும். இந்த கோவில் 10 மணி வரைக்கும் திறந்துருப்பா. சமயத்தில் 90 சரிக்கு நிறைய பேர் வருவாங்க. அப்படி ஆடி அரசியல் பொறுமையாக வருவாங்க. அதுக்குள்ள 9 மணிக்கு கடகடகடன் சேரிக்கணும் ஆசை. பொறுமையாக ஆடி ஓடி ஊர் கதையெல்லாம் பேசிட்டு தெரிஞ்சவரெல்லாம் பார்த்து விசாரிச்சு அப்புறம் கடகடன் வருவாங்க. கோவிலுக்குள்ள ஏறும். இப்பதான் நடை அடைச்சோம் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கோவிலுக்குள்ள ஏறுமா நடை அடைக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாமே துக்கம். அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆச்சரியமா இருந்த ஒரு பிரபு திடீர்னு காணாம போயிட்டு பால் பொங்கி ஒரு சொட்டு கீழே விழுந்தவரோடா பால் வழிச்சுடுது, வேஸ்டா போயிடுது. இங்க உள்ளுக்குள்ள தெய்வம் ஒரு க்ஷணத்துல மறைஞ்சு போயிடுது. குழந்தை பார்த்தா ஓட துக்கம் தாங்கல. ஏன்னா எது பெரிய சக்தி, எது ஆதாரமோ, எது ஆதி மூலமோ அந்த வஸ்துவை பாதுனா நாதனா அப்படின்னு கதறினான். கதறான் குழந்தை. காட்சி கிடைக்கல, ஒன்னும் புரியவே இல்லை. திரும்பி உடனே அழகா கண்ணை திறந்து பார்க்கறது, எங்கேயும் ஒண்ணு காண கிடைக்கல. திரும்பி அழகா அதே வாழ்க்கை எல்லாம் கூப்பிட்டு திரும்ப நாம சொல்லலாம் பார்க்கணும் 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 முயற்சி பண்றது, காட்சி கிடைக்கிறது. அப்ப அசரீரி சப்தம், அரே குழந்தாய், இந்த ஜென்மாவில் உனக்கு இது ஒண்ணுதான் காட்சி, இது கூட உனக்காக இல்லை. 4 மாசம் மகாத்மாக்களோட சத்சங்கம் அனுபவிச்ச பாத்தியா, அதற்குரிய பிரயோஜனம். இந்த குழந்தைக்கு பெருசா சத்சங்கம்னா என்னன்னு தெரியாது, பகவத் கதைனா என்னன்னு தெரியாது, ஆத்மா ஜீவாத்மா பரமாத்மா தத்துவம் உலகம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா 4 மாசம் மகாத்மாக்கள் கூட அலைஞ்சிட்டு இருந்ததோ அந்த 4 மாசத்துக்கு உள்ளுக்குள்ள பிரத்யக்ஷமா தெய்வம் தெரிஞ்சு. 4 மாசம் 120 நாள் வெறும் சத்சங்கம் வந்து உட்காந்து அப்படி வேடிக்கை பார்க்கணும். அந்த ஒருத்தர் என்ன பண்றான்னு பார்த்தா அவ சொல்ற நான் வந்து இதுவும் ஜெபிக்க. அதுக்கே 4 மாசத்துல ஹிருதயத்துல 5 வயசு குழந்தைக்கு பிரத்யக்ஷமா பகவான் கிருஷ்ணன் காட்சி கொடுத்து அசரீரி சப்தம் சொல்லிட்டு குழந்தை, அந்த மகாத்மாக்களோட நீ இருந்த பார்த்தியா, அந்த 4 மாசத்துக்கான பிரயோஜனம் உனக்கு இன்னைக்கு தெய்வ தரிசனம். இன்னைக்கு நீங்க கேட்கிற சத்சங்கம், இது வரைக்கும் கேட்ட சத்சங்கம் எல்லாம் ஒரு நாள் சத்தியமா பிரயோஜனம் தரும், வீண் போகாது. இதுவரைக்கும் கேட்ட அத்தனை சத்சங்கம், இன்னைக்கு கேட்டு இருக்க சத்சங்கம் சத்தியமா நீங்காத செல்வம் நிறைந்து வீண் போகாது. சத்தியமா வீண் போக, சத்தியம் பண்ணி சொல்றேன், சபையிலே சத்தியம் பண்ணி சொல்றேன், எனக்கு எனக்கு உண்மையை தானே சொல்றேன். சத்சங்கம் ஒரு நாள் வீண் போகாது. நீங்க கேட்டா எவ்வளவு நாள் சத்சங்கம் கேட்டனே, இத்தனை நாள் ஒன்றும் கிடைக்கல, ஒரு நாள் நிச்சயமா உண்டு. இந்த குழந்தை சத்சங்கம் கேட்கிற சமயத்தில் ஒன்றும் தெரியல, அவர்கள் ஊருக்கு போனான்னு ஒன்றும் தெரியல. அம்மா அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ஜபிச்சிருக்கா, அதுக்கு பிரத்யக்ஷமா தெய்வ தரிசனம். எவ்வளவோ சத்சங்கம் கேட்டுக்கலாம். சத்சங்கம் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தை உங்களை காப்பாத்திருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேளைங்க சத்சங்கத்துக்கு வராம இங்கே வெளியில அப்படி சுத்திட்டு இருந்தேன்னா எங்கேயாவது யாராவது மோதிருப்பாங்க, இப்படி காலில் ஏதாவது ஆணி குத்தி இருக்கும், இல்லாட்டி இங்கே வழுக்கி விழுந்திருப்பேன். இந்த 2 மணி நேரம் இங்கே உட்காரதுனால இந்த தொந்தரவு இல்லாமல் இருந்துக்கிறேன். எதுக்கு சொல்லலாம், மீதி 10 நாள் சமத்தா உட்காந்துருக்கேன். 2 மணி நேரத்துக்கு வந்து உட்காந்துன்னா முன்னாடி பின்னாடி இருக்கிற முன்வினை எல்லாம் ஓடிடும். பயமுறுத்தல, சத்தியத்தை சொல்றேன்.
இங்க கம்பல்ஷனும் கிடையாது, கன்வர்ஷனும் கிடையாது. நாங்க சத்தியத்தை மட்டும்தான் எல்லாரும் தானா வருவோம். நாங்க எல்லாரும் பயப்படுத்தி அதை தரோம் இதை தரோம் அதெல்லாம் நாங்க சொல்லவே மாட்டோம். இது தருவோம் அது தருவோம் அதெல்லாம் நீங்க பாடி வாங்க, நீங்க பாடி அனுபவி வந்தா நல்லது. இவ்வளவுதான். சத்தியத்துக்கு என்ன கூவி கூவி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சரக்குக்கு பலம் இல்லை, சரக்கு ஒண்ணு சரக்கு இல்லைன்னாதான் இலவசம்னு எதையான கொடுக்கணும், பெரிய பிட் நோட்டீஸ் அடிக்கணும், பெரிய பேனர் எல்லாம் போடணும். சரக்கு இருக்குன்னா வெச்சா தானா கூட்டம் வந்தே ஆகணும். ஹிந்து தர்மத்துக்கு அத்தனை சரக்கு இருக்கு. கோடி 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 வருஷமா இதுக்கு இருக்கிற சரக்கு எங்கேயுமே கிடையாது, தானா வரும். அத்தனை பலம் இந்து தர்மத்துடைய பலம். இந்த சத்சங்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரம் நிஜமாவே அவ்வளவு நல்லது நடக்கும். நமக்கு தெரியவே தெரியாது, வாழ்க்கை சாதாரண சௌக்கியமா நடக்கும். அசரீரி சப்தம் சொல்லிடுற குழந்தை, உனக்கு இந்த ஜென்மாவில் இந்த ஒரு காட்சி தான். இந்த காட்சியே நினைச்சென்று இந்த சரீரம் முடிஞ்ச பிறகு அடுத்த ஜென்மாவில் நீ பிரம்மாவுடைய மானசீக புத்திரனா அவதாரம் பண்ணுவாய். அப்ப உனக்கு நாரதன்னு பேரு. அப்ப நீ எப்பெல்லாம் கூப்பிடுறையோ ஓடி வேண்டாம். இந்த ஜென்மாவில் உனக்கு இது ஒரு காட்சி தான் சொல்லிட்டு அந்தர்யாமியின் சக்தியம் அந்த அசரீரி சப்தம் அடங்கிடுத்து. உடனே குழந்தை கையை கூப்பிட்டா, கண்கள் ஆனந்த பாஷம் தனக்கு உபதேசம் பண்ண குருநாதன் நினைச்சுட்டா, கிருப பண்ணிட்டு நல்ல விழி கிடைக்குமா, அபயகரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமா. கிடைக்கலன்னா இன்னைக்கு யாருக்கும் என்ன தெரியாது. சத்தியமா சொல்றேன், குருநாதர் அனுகிரகம் இங்க உட்கார்ந்து இருக்கு. இத்தனை பேருக்கு தெரியலன்னா குருபலம் வேற ஒன்றும் கிடையாது. அந்த குருவை ஸ்மரணம் பண்ணா நாரத மகிழ்ச்சியா இருக்கு. அந்த குழந்தை அன்னிலேருந்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கு. கிடைச்சத சாப்பிடும். சரி, என்னைக்கு மரணம்னு காத்துட்டு இருக்கு. 5 வயசு குழந்தை மரணத்துக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா அந்த சரீரத்தை விட்டு சீக்கிரம் போகணும். நாரத பிரம்மாவுடைய புத்திரனா பிறக்கணும். ஆச்சரியமா அதே நம்ம கூப்பிடுற சமயத்துல பிரபு ஓடிவனும். கண்ணன் என் சேவகன் பாரதி கூப்பிடுற சமயத்தை ஓடிவனா. இந்த குழந்தை அப்படியே சுத்தின்னு இருந்தது. அழகா அதுக்கு கடைசி காலம் வந்துடுத்து தெரியறது. ஓ, இன்னைக்கு நம்ம இந்த சரீரத்தை விட்டு கிளம்புறோம்னு தெரியும். ரொம்ப தைரியம் வேணும். எல்லாரும் எந்த மரணத்துக்கு பயப்படணும். இந்து தர்மத்தில் இருக்க பெரியவாள் இது மரணம் ஒண்ணும் இல்லை. அவள் பார்த்துட்டே இருப்பான். அவள் சரீரம் கீழே விழும். அவள் பாட்டுக்கு ஓடுங்க, நம்ம சரீரம் கீழே விழுதுன்னு பார்த்துட்டு சுகம். அது ரொம்ப சுகமான ஒரு அனுபவம். இங்கேயா கீழே விழுந்து ஐயோ முட்டி வலிக்கிறதே வலிக்கிறதே கத்துவோமே. இங்க நம்ம சரீரமே கீழே விழும். நம்ம வேடிக்கை பார்த்துக்கோ, ஏதோ விழுறது கீழே. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம பரமசுக்கம் அது. அந்த பக்தியில அந்த நாமஜபம் பண்ணும் பொழுது இந்த மரணம்ன்ற ஒரு விஷயம் பெருசா பாதிக்கவே பாதிக்க. அப்படி பகவான் பிரார்த்தனை பண்ணா தெரியும். அழகா இந்த ஆத்மா அப்படி வெளில வரும். இந்த சரீரம் தொப்புன்னு அப்படி கீழே வரும். அந்த சரீரத்தை பத்தி ஒரு கவலையே இருக்காது. அந்த சரீரத்தான பார்த்து அலங்காரம் பண்ணி ஆஹா ஓஹோ பிறந்த நாள்லாம் கொண்டாடி இவ்வளவு அட்டகாசம் பண்றாங்க எல்லாம் ஒரு சில கீழே விழும்போது இவ்வளவுதான். இதுக்காக பாடும் போயிடு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரீரம் அவ்வளவுதான். அழகா அந்த மாதிரி இந்த குழந்தை காத்துன்னு இருக்கு. அழகா அந்த காலம் வந்துடுத்து. பகவானே அழகா என்னை ஏற்றுக்கோன்னு சர்வம் கிருஷ்ணார்ப்பண மஸ்தோருடைய கையை கூப்பிட்டது. சரீரம் தொப்புன்னு கீழே விழுந்தது. ஆத்மா கிளம்பித்து நேர ஜோர பகவானோட இளந்தர கலந்துடுத்து. இளந்தர கலந்து திரும்பியும் பகவான் சிருஷ்டி ஆரம்பிச்சான். இந்த சிருஷ்டி சமயத்துல பகவானுடைய நாபிக் கமலத்துல பிரம்மதேவர் வந்தார். அந்த பிரம்மதேவர் தன்னுடைய பலத்தினால தானே பல பேரை சிருஷ்டிச்சார். அதுல ஒருத்தர் நாரதர். அவர் சொல்றார், அப்படி வந்தவன்டாப்பா, நானு ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளடா. ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை இன்னைக்கு திரிலோக சஞ்சாரியா இருக்கேன். நான் கூப்பிடுற சமயத்துல மகத்தின்னு ஒரு வீணியை வச்சுட்டு எப்பயாவது கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா உடனே பகவான் வந்து என்னன்னு கேட்கிறான். ஒண்ணு வேண்டாம் சொல்லிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றார் நாரதர், நான் கிருஷ்ணான்னு கூப்பிட்டா பகவான் ஓடி வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது பகவான் பின்னாலே இப்படி இப்படின்றான். கூட்டியே என்ன சொல்லு, கூட்டியே என்ன சொல்லு, கூட்டியே. நான் ஒன்றும் இல்லைப்பா அவருக்கு சொன்ன இல்லை, நீங்க கூட்டியேன்னு சொல்லு, கூட்டியே என்னன்னு சொல்லு. இப்படி தெய்வம் சொன்னா அப்படி முதுக தட்டி 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 நாரதர் கூப்பிடும்போது தான் தெய்வம் பின்னாடி. அவர் சொல்றார், நான் கிருஷ்ணான்னு கூப்பிட்டா அவன் ஓடி வரான்னு பின்னாடி கூட்டியே என்ன வேணும் சொல்லு. எதுக்கு கூப்பிட்டா, எதுக்கு கூப்பிட்டா, எதுக்கு கூப்பிட்டா? இல்லடா சும்மா கூப்பிட்டேன், பரவாயில்ல, எதுக்கு கூப்பிட்டா படுத்துறான். இத்தனையும் சொன்னார் நாரதர். அதனால எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் தெய்வ அனுபவம் ஒண்ணுதான் இருக்கு. ஆத்ம சாந்தியை, பணம் காசு ரூப லாவண்யம் குடும்பம் இதெல்லாம் அவ கர்ம வினைப்படி ஏதோ ஒன்று கிடைச்சிடும். கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் இதெல்லாம் கிடைக்கிறது. கணவன் மனைவி குழந்தை படிப்பு செல்வம் எல்லாமே கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி. பக்தின்ற ஒன்று பகவத் அனுகிரகத்தினாலே, ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே கிடைக்கும். அப்ப அதனால
நீ எல்லாருக்கும் பகவானுடைய லீலைகளை சொல்லு. பகவான் விதவிதமான அவதாரங்கள் எடுத்திருக்கான். ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல. பூமியில இருக்கிற மண்துகள்களை கூட எண்ணி முடிச்சுடலாம். பகவானுடைய அவதாரங்களை எண்ணி முடிக்க முடியாது. அந்த பகவான் பூமி உத்தாரணம் பண்றதுக்காக வராகமூர்த்தியா அவதாரம் பண்ணான். அவனே பிரம்மச்சரியத்தை காப்பாற்றணுன்றதுக்காக சனகாதி முனிவர்களா அவதாரம் பண்ணான். அவனே யஜ்ஞர் ரிஷபர் என்ற பேரோட அவதாரம் பண்ணான். அதே பகவான் நரநாராயணர்களா அவதாரம் பண்ணி தவம் செய்வது எப்படின்னு காண்பிச்சு கொடுத்தான். அதே பகவானே மத்ஸ்யமா மீனா அவதாரம் பண்ணி ஜோர ஒரு மன்மந்திரத்துல ஒரு ராஜனுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணான். அந்த ராஜன் வேற யாரும் இல்லை, பாண்டியன் தான். ஒரு பாண்டிய ராஜன் தான் பகவான மீனா பார்க்கணும். அதனாலதான் பாண்டியர்களுக்கு மீன் கொடி. பாகவத்துக்கும் பாண்டிய சாம்ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த மாதிரி பகவான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்தான். திருப்பார்கடலை கடையும் பொழுது கூர்ம அவதாரம் எடுத்தான். அத்தனை விசேஷமான பகவான் பிரகல்லாதனுடைய பக்திக்கு வசப்பட்டு நரசிம்மமூர்த்தியா அவதாரம் பண்ணான். அதே பகவானே தான் ஆச்சரியமா பல ரிஷிகளை அவதாரம் பண்ணியிருக்கான். அதே பகவான் தான் அட்டகாசம் பண்ணி உலகத்தை கஷ்டப்படுத்தும்படியான சத்திரியர்களை வதம் பண்றதுக்கு பரசுராமனா அவதாரம் பண்ணான். அதே பகவானே ராவணனை வதம் பண்றதுக்காக ராமனா அவதாரம் பண்ணான். அதே பகவான் தான் பலராமனாகவும் கிருஷ்ணனாகவும் கலியுகத்து கடைசியில கல்கி அவதாரமாகும். கலியுகத்துடைய கடைசியில தான் கல்கி அவதாரம். இப்பதான் கலி ஆரம்பிச்சு 5103 வருஷம் ஆயிருக்கு. அவ்வளவுதான். கலியுகத்துக்கு 4,32,000 வருஷம் கடைசியில தான் கல்கி அவதாரம். இந்த மாதிரி பகவான் பக்த ஜனங்களுக்காக விதவிதமான அவதாரம் எடுக்கிறான். அந்த அவதாரங்கள் எல்லாம் நீ சொல்லு. அந்த அவதாரங்களுடைய மேன்மையை சொல்லு. அந்த அவதாரங்களுடைய பலத்தை சொல்லு. அதை அனுபவிச்ச பக்தர்களுடைய வைபவத்தை சொல்லு. அந்த பாகவதத்தை நீ சொன்னேன்னு சொன்னா எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் ஆனந்தம், உனக்கும் மனசுக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு நாரத மகரிஷி சொன்னார். பாகவதம்னா என்னன்னு அவர் சொல்றார். சங்கேப பாகவதம் பகவானுடைய விதவிதமான அவதாரங்கள் என்னென்ன காலகட்டத்தில் என்னென்ன விதமா அவதாரம் பண்ண. அவதாரம்னா கீழே இறங்கி வருதல்னு அர்த்தம். இப்ப மற்றவாள்லாம் பிறக்கிறதுன்னு சொல்லுவோம். சுவாமி ராமானுஜர், ராகவேந்திரர், ஸ்ரீ சங்கரர் அவரெல்லாம் அவதார புருஷர்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ராமன், கிருஷ்ணன் அவர்களே அவதாரம். அவதாரம்னா அவெல்லாம் வைகுண்டத்தில் இருக்கிறவா. சம்சாரிகள் நல்ல கதி அடையணுன்றதுக்காக மேலேந்து கீழே இறங்கி வராதான். அதனால அவதாரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பகவானுடைய அவதார ரகசியங்களை நீ எழுது. இதை கேட்கிற ஜனங்களுக்கும் சொல்ற ஜனங்களுக்கும் ஸ்மரிக்கிற ஜனங்களுக்கும் சகவிதமான சௌபாகியங்களும் நீக்கமர நிறைஞ்சிடும் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னார். வேதவியாசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆஹா, சத்தியம் குருநாதான் அவர் சேவிச்சார். நான் அழகா சரி நான் கிளம்புறேன். நாராயண 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 பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே அழகா அதை பாட்டு கிளம்பி விட்டார். இதுதான் சத்குரு. யாருக்கு என்ன உண்டோ அதை சொல்றதுக்கு வருவா. சொல்லி முடிச்சாச்சுன்னா கிளம்பி போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் பண்றதும் பண்ணாதும் நம்ம இஷ்டம். இதுதான் ஹிந்து தர்மம். இதெல்லாம் பண்ண நல்லது, இதெல்லாம் பண்ண முடியலே அப்படின்னா கெடுதல் அப்படின்னு அழகா சொல்லிட்டு போயிடுவார். அந்த மாதிரி நாரதர் எல்லாத்தையும் சொன்னார். நாரதர் சொல்லிட்டு போயிட்டார். நாரதர் போன பிறகு வேதவியாசருக்கு மனசு அவ்வளவு சமாதானமா இருக்குது. எவ்வளவு பெரிய பார்த்துக்கோங்க நாரதர். இனிமேல் உங்க வீட்டில் யாராவது வேலைக்காரி வேலை பண்ண வந்தா கூட நாரதரை ஸ்மரிக்கணும். ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளைதான் நாரதனா மாறும். நன்னா நினைச்சேன். பல சந்தர்ப்பங்களை இங்க எத்தனையோ இடங்கள வேலைக்காரியில பார்த்துருக்கேன். அப்பெல்லாம் கேட்பேன், அவகிட்டலாம் கேட்பேன், வீட்டை ஆண் குழந்தை இருக்காளான்னு கேட்பேன். சத்தியம் வேணா ஏதோ ஒரு நாரதன் இருப்பான். நமக்கு என்ன தெரியும் சொல்லுக்கும். வேலைக்காரி தான் நினைச்சுடாது. கூலி வேலை செய்யறவா வீட்டில் இருக்க குழந்தை கூட நாரதனா மாற முடியும். கூலி வேலை செய்யறவா குழந்தை கூட நம்ம மாதிரி பக்தி பண்ண முடியும். ஒரு மீன் பிடிச்சு வித்துட்டு இருக்கிறவா வீட்டில் கூட ஒரு சங்கரன் ராமானுஜன் அவதாரம் பண்ண முடியும். இந்த இடத்துலதான் கிடையாது. தங்கை யார் வேணா போட்டுக்கலாமே, 10 ரூபா தாள் யார் வேணா வச்சுக்கலாமே. அது போல தெய்வமும் பக்தர்களும் எங்க வேணா அவதாரம். அதுக்கு இடம்லாம் முக்கியம். கச்சேரியில கூட ஆச்சரியம் ஒரு மகாத்மா அவதாரம் பண்ண முடியும். சந்தேகம் எத்தனையோ மகாத்மாக்கள் அங்கே அவதாரம் பண்ணியிருக்க. குடிசை வீட்லையும் ஆச்சரியமான ஒரு மாணிக்கங்கள் கிடைக்கும். இந்த இடம்னு கிடையாது. பக்தி யார் பண்றாங்களோ அவர்களுக்கு ஆச்சரியமான ஒரு பாகவதன் குழந்தையா கிடைக்கும். சந்தேகமே வேண்டாம். இதுல குலம் கோத்திரம் பாகுபாடே கிடையாது. ஒரு வேலைக்காரி வீட்டு வேலை செய்யறோம், அவளுக்கு பெரிய ஞானம் கிடையாது. ஏதோ அன்னைக்கு பொழுதுக்கு பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், அவ கொடுக்கிற சாப்பாட்டை சாப்பிடணும், வீடு வாசல் இருக்கணும், அவ்வளவுதான். அம்மா நாளைக்கு வீட்டுல வேலை விருந்தாளிகள் நிறைய பேர் வராங்க, கொஞ்சம் 1/2 மணி நேரம் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வரும், அவ்வளவுதான். அப்படி தெரியும்.
ஆனா அவளுக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை பிரம்மாவுடைய புத்திரனா மாற அவன் கூப்பிடுறதுக்கெல்லாம் பகவான் வேலைக்காரனா ஓடி வந்தான்னா அதுதான் பக்தி. ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை அவனுடைய பக்திக்கு வசப்பட்டு தெய்வம் அவனுக்கு வேலைக்காரனா கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருதுன்னா முடியும். ஹிந்து தர்மம் எல்லாருக்கும் பொதுவாகத்தான் இருக்கு. ஒரு வேலைக்காரி வீட்டுல எல்லாம் அவளுக்கெல்லாம் தெய்வம் கிடையாதுன்னு சொல்லல, நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை தான் நாரத மகர்ஷியா மாறினார். உங்க வீட்டு குழந்தையும் அந்த மாதிரி மாற முடியும். ஆனா அந்த அம்மா மாதிரி நீங்களும் குழந்தைகளை சத்சங்கத்துக்கு அனுப்பினேன்னா, சத்சங்கத்துக்கு அழைச்சிட்டு போனேன்னா, மகாத்மாக்களோட பழக வச்சேன்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சங்கரன் உண்டு, ராமானுஜன் உண்டு, சைத்தன்ய மகாபிரபு உண்டு, மீரா உண்டு, ஆண்டாள் உண்டு, அருணகிரிநாதர் உண்டு, நாயன்மார் உண்டு. சந்தேகமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல யாராவது திருமந்திர நகரத்துல வந்து நீ அவங்களுக்குலாம் தெய்வம் கிடையாது, எங்க தெய்வம் தான் வசதியும் சொன்னா இல்ல இல்ல, எங்க தெய்வம் வேலைக்காரி பிள்ளைய கூட நாரதரா மாத்திருக்குன்னு தைரியமா அடிச்சு சொல்லு, தப்பே கிடையாது. ஹிந்து தர்மம் தப்பா சொல்லல, எல்லாருக்கும் பொதுவா இருக்கு. ஏன்னா நாரதர்னா நம்ம பார்த்துட்டு இருக்க நாரதர் வேற, சீரியல்லையும் சினிமாவிலையும் காட்டுற நாரதர் வேற, பாகவதத்தை சொல்ற நாரதர் வேற. ஒரு வேலைக்காரியுடைய பிள்ளை 5 வயசுல தெய்வத்தை பார்த்தது, அந்த வேலைக்காரியுடைய பிள்ளை அடுத்த ஜென்மாவில் பிரம்மதேவருடைய மானசீக புத்திரனை அவதாரம் பண்ணிட்டு நாரதர்ன்ற பேரோட வளம் வந்துட்டு இருக்கு. அந்த நாரதர் கூப்பிடுற பதக்கெல்லாம் தெய்வம் தோ வந்துட்டேன்னு ஓடி வந்து. அதனால பக்தி பெருசு. உங்க குலத்தை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க ஜாதியை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க இருக்கிற இடத்தை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க ரூபத்தை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க கையில இருக்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க உடம்புல இருக்க வியாதியை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களோட தெய்வம் உண்டு. உங்க கூட இருக்கிற தெய்வம் ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது, தெய்வத்துக்கு போக முடியாது. ஆச்சரியம். வேதவியாசர் கண்கள்ல ஆனந்த பாஷம். ஓ, நாரதர் யாரோ நினைச்சோம், ஒரு வேலைக்காரி பிள்ளை இத்தனை ஒரு பலமா. சத்தியம் சத்தியம் சத்தியம். சேற்றில் மலர்ந்த செந்தாமன்னு சொல்றவாரு. அந்த மாதிரி தான் எந்த இடத்துல வேணா மகாத்மா அவதாரம் பண்ணுவார்கள். சொன்னார் நாரதருக்கு அவ்வளவு சந்தோஷம். தன்னுடைய பூர்வ ஜென்ம வரலாறு யார்கிட்டயா சொல்லணும்னு அவருக்கு ஆசை இருந்தது. இப்ப வேதவியாசர் கேட்டார், அழகா சொல்லியாச்சு. அவர் சின்னதா பகவானுடைய அவதாரங்கள் அதனுடைய லீலைகளை சொன்னார். அதுதான் பாகவதம். இதையே விஸ்தாரமா சொல்லுப்பா, இதை நீ சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் சமாதானம் கிடைக்கும், சாந்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வேதவியாசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. அழகா நாரதர் தான் வந்த வழியே நாராயண 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 நாராயணன்னு பகவானுடைய நாமத்தை ஜபிச்சுட்டே அவர் கிளம்பி போயிட்டார். வேதவியாசர் அப்படி சரஸ்வதி நதிக்கரையில உட்கார்ந்துட்டார். ஹே பிரபு, அதை கேட்டோடனே அது சமாதானம் வந்து. இன்னும் பாகவதம் எழுதவே இல்லை. பாகவதம் எழுதினா அவனுக்கு அல்லதுன்னு சொன்ன உடனேயே சமாதானம். அதுதான் குருவுடைய வாக்கு. மனசு ரொம்ப கவலை இருக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, பகவான் இருக்கான்னு குரு சொல்லியாச்சுன்னா அதுலயே மனசுல பலம். இந்த குரு பலம் சத்தியம் விசேஷம். மீன் போகவே போகாது, தோத்து போக மாட்டோம். குரு கிருபை இருக்கிற வரைக்கும் தோத்து போகவே மாட்டோம். நாம சொல்ல வாயில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எதை பத்தி கவலைப்படாதீங்க, மனசை போட்டு படாத பாடுபடுத்திக்காதீங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு உங்க தெய்வம் உங்க கூடவே சதா சர்வதா. மற்றவர்கள்லாம் வருவார்கள், போவார்கள், இருப்பார்கள், இல்லாமப்பா தெய்வம் நம்ம கூட இருந்தே அவன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு நஷ்டத்துக்கோ கஷ்டத்துக்கோ பயப்படாது, வருத்தப்படாது, மனசு நொந்து போகாது. என் தெய்வம் இருக்கு, எனக்கு நல்லது பண்ணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் தெய்வம் புதுசு புதுசா பாடம் சொல்லி கொடுக்க. ஒவ்வொரு விதமான பாடத்தை படிக்கும். எல்லா பாடத்தையும் ஒரு விஷயம் சத்தியம், தெய்வம் நம்ம கூட இருக்கு. குடும்பத்தை கஷ்டம் இருக்கட்டும், தரித்திரம் இருக்கட்டும், உடம்புல வியாதி வரட்டும், இல்லாட்டி குழந்தைகள் மரியாதை கொடுக்காம இருக்கட்டும், என்ன வேணா ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு வாசப்படும். எத்தனையோ சில பேருக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்ல, அவருக்கு மற்ற விஷயங்கள் பெருசா. அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. நமக்கு தெய்வம் உண்டு, சாஸ்வதமா உண்டு, நித்தியமா உண்டு. நமக்கு என்ன சுகம் உண்டோ அதை கொடுக்கறதுக்கு அந்த தெய்வம் காத்துன்னு இருக்கு. நம்ம பண்ண வேண்டியது தெய்வத்துடைய நாமத்தை ஜபிச்சுண்டு அந்த தெய்வத்தை விடாம தியானம் பண்ணிட்டு பூரணமா நம்பிண்டு நம்ம கடமைகளை பண்ணினா நம்ம வீட்டு குழந்தைகளை தெய்வம் காப்பாத்து. ஒரு வேலைக்காரி இறந்து போனது அவளுடைய 5 வயசு பிள்ளைய தெய்வம் காப்பாத்தி நார்மலா மாத்திட்டுனா அதே தெய்வம் நம்ம வம்சத்தையும் காப்பாத்து, நம்ம குழந்தைகளையும் காப்பாத்து. கிரகத்துல கூட யாராவது குழந்தைகள் தப்பான வழியில போறான்னா பகவானத்தை பிரார்த்தனை பண்ணலன்னா தானாவே குழந்தை நல்வழிக்க முடியும். நீங்க போய் நல்ல வழிக்கு போறான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பகவானே இந்த குழந்தைய நல்வழிப்படுத்துன்னு பிரார்த்தனை பண்ணா பிரார்த்தனை வீண் போகாது. நான் சொல்றது எல்லாம் சத்தியம். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. பாகவதம் ராமாயணம்னா கேட்கறதுக்கு இல்லை,
உண்மையா நீங்க உங்க வாழ்க்கையில சொல்லக்கூடிய விஷயங்களை முயற்சி பண்ணி பார்க்கும்போதுதான் அதனுடைய பலம். வேதவியாசர் அழகா இதையெல்லாம் ஸ்மரிச்சார். சரஸ்வதி நதிக்கரையில உட்கார்ந்தார், பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணார், எனக்கு எல்லாம் காட்டி கொடுப்பான். ஆனா பகவானுடைய அவதாரங்கள் கோடி கோடி, அத்தனையும் எழுத முடியுமா? அத்தனை லீலைகளையும் எழுத முடியுமா? சத்தியமா முடியாது. அதனால பிரபு ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு பாகவதம் உண்டு, ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு ராமாயணம் உண்டு. இப்ப நடக்கிறது 28வது சதுர்யுகம், அஷ்டாவிம்சத்தின்னு சொல்லும். இந்த சதுர்யுகத்துக்கு என்ன பாகவதம்னு இருக்கு. அடுத்து 29வது சதுர்யுகம், அதுக்கு வேற பாகம். திருப்பி 30வது சதுர்யுகம், அதுக்கு வேற பாகம். இப்ப நம்ம படிச்ச ராமாயணம் மாதிரியே அடுத்த ராமாயணம் வேற மாதிரி இருக்கும். இப்ப ராவணனா இருக்கா, அடுத்து வேற யாரா ராவணனா வருவோம். ஆனா ராமன் சீதா மாற மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பகவான் தாயாரு மாற மாட்டான், ஆஞ்சநேயர் மாறுவார், சுக்ரீவன் மாறுவான், பாலி மாறுவார், ராவணன் மாறுவார், விபீஷணன் மாறுவார், எல்லாம் மாறும். ஆனா ராமன் சீதையை மட்டும் மாறுவான், அது எல்லாம் மாறிண்டே. அந்த மாதிரி இந்த பாகவதம் இப்ப 28வது சதுர்யுகத்துக்கு எதை எழுதணும்பா? இந்த சதுர்யுகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன பாகவதம் சொல்லணும்? நீ எனக்கு காட்டி கொடு அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ண. உள்ளுக்குள்ள தெய்வம் அழகா அவருடைய எல்லா விதமான அவதாரங்கள், அந்த அவதார ரகசியங்கள், அந்த அவதாரத்தை அனுபவிச்ச பக்தர்கள், அந்த பக்தர்கள் பண்ண ஸ்தோத்திரங்கள் இத்தனையும் பிரத்யக்ஷமா வேதவியாசருக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கு. உடனே கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய 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 உட்கார்ந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார். துவாபரயுகத்து ஆரம்பத்திலேயே எழுதி முடிச்சாச்சு. சரியா சொல்லணும்னா கிருஷ்ணவதாரத்துக்கு முன்னாடியே பாகவதம் எழுதியாச்சு. அழகா எல்லாம் எழுதி முடிச்சார். எழுதி முடிச்ச பிறகும் சரி, இது நிஜமாவே ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கிறதா? உடனே அவரே திரும்ப தனியா உட்கார்ந்து படிச்சாக்குறார். தான் எழுதினதுன்னு படிக்கிறார். இவர் எப்போதான் மனசுல ஒரு கவலை இருந்தா உடனே உட்கார்ந்து படிப்பார். திரும்ப 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 1000 தடவை வேதவியாசரே திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தா அவருக்கு தெரிஞ்சு போயாச்சு, இந்த மாதிரி கிரந்தம் உலகத்துல வேற எதுவும் கிடையாது, இது நிச்சயமா சமாதானம் கொடுக்கணும் அவருக்கு தெரிஞ்சு போயிடுத்து. உடனே அவர் பார்த்தார், இது உத்தமமான யாரா ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு தேடுறார். யாரை கொடுக்கலான்னு தெரியல. ஏன்னா நிறைய சிஷ்யர்கள் உண்டு வேதவியாசருக்கு, கோடி கோடி சிஷ்யர்கள் உண்டு. இதுல யாருக்கு எதை கொடுக்கலாம்னு பார்த்தா எல்லாரும் சில பேர் விரக்தனா இருக்கா, சில பேர் எனக்கு வேதாந்தம் போதும், தத்துவம் போதும், விசாரம் போதும் அப்படியே இருக்குதா. இந்த பாகவதம் யாருக்குன்னு கேட்டா பகவானுடைய லீலைகளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற ரசிக ஜனங்களுக்கு. பகவான் இப்படியே இருப்பார் அப்படின்னா அது இல்லையா. பாகவதம்னா பகவான் ஆடுவார், பாடுவார், குதிப்பார், விளையாடுவார், மென்ன திருடுவார், புல்லாங்குழல் வாசிப்பார், எத்தனையும் ரசிக்கணும். பகவானை விதவிதமா ரசிக்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு தான் பாகவதம். அந்த மாதிரி ரசிக ஸ்வபாவம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா தேடி தேடி பார்த்ததுல ஒரே ஒருத்தர் தான் மாட்டினார். யாருன்னா சுகபிரம்ம மகர்ஷி. அவர் பிள்ளைதான், ஆனாலும் பிள்ளையா பார்க்கல, உத்தமமான ஞானியா பார்த்தார். சுகபிரம்மத்தை ஒரு நாள் பார்த்தார். பையல, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்கிறியா அப்படின்னா. அப்பா, உங்க அம்மா கதை, எங்க அம்மாவுடைய அப்பா கதை, தாத்தா கதை, பாட்டி கதை, பக்கத்தாத்து மாமா கதை, எழுத்தாத்து வீட்டு கதை, இந்த கதையெல்லாம் சொல்லாம வேற தானே சொன்னா கேட்கு. திரும்ப திரும்ப 3வது வீட்டுல அந்த பொண்ணு யாரோடய ஓடி போயாச்சு. அவர்கள் வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு, அவருக்கு பிசினஸ் டல் ஆயிடுத்து, அந்த வீட்டுல தற்கொலை பண்ணிட்டார்கள், அந்த வீட்டு பையன் மார்க் கம்மியா வாங்கியிருக்கான், அந்த வீட்டு பையன் சரியில்லை, அந்த வீட்டுக்கு போலீஸ் வந்தது, இந்த கதையெல்லாம் வேண்டாம், உருப்படியா ஏதாவது கதை இருந்தா சொல்லு அப்படின்னா கேட்க. உடனே அவர் சொன்னார், பகவான் கிருஷ்ணனோட கதைடா, பகவானுடைய லீலைகள்டா, அவன் எடுத்த அவதாரங்கள்டா, அப்படி அப்ப சொல்லு கேட்கிறேன். மற்றபடி இந்த மனுஷால பத்தி சொல்ற விஷயங்கள்லாம் எனக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கதை அதே தான், மனுஷாருக்கு என்ன கதை சொல்லுங்க, அதே கதை தான். ஊரு பேரு ஆள் மாறுறது, அவ்வளவுதான். தாத்தா பாட்டி புலமையா, கொள்ளு தாத்தா பாட்டி புலமையா, நம்ம புலமைட்டு பின்னாடி வரவாலும் புலம்ப போறான். அவன் நமக்கு கொள்ளு தாத்தா பாட்டி இப்பதான் வெயில் நிஜமாவே அதிகமா இருக்கு. ஆனா நம்ம கொள்ளு தாத்தா பாட்டி அந்த காலத்துல வெயில் அதிகம் இல்லையான்னு, நமக்கு இப்பதான் வெயில் அதிகமா இருக்கு, இன்னும் பின்னாடி வரப்போ இப்போ வெயில் ஜாஸ்தியா எடுத்துலையான்னு சொல்லதான் போறான். இது ஒரு விஷயமா, தெய்வ விஷயம் தானே பிராதானியம். அதனால சொல்லுங்கப்பா கேட்கிறேன்னு சொல்ல வேதவியாசர் ஆச்சரியமா அந்த பாகவதத்தை அழகா சொல்றார். கேட்கும் பொழுது சுகபிரம்ம மகர்ஷி கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், நீசிலிருந்து எடுத்து அப்பாவை சாஷ்டாங்கமா சேவிச்சார். அபாரான கையை கூப்பிண்டார். பரம சந்தோஷமா எடுத்தவருக்கு, உத்தமமான காரியம் பண்ணியாச்சப்பா நீங்கள் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். அவருக்கு ஒரு ஆசை, இந்த பாகவதத்தை யாராவது ஒரு நல்ல பக்தனுக்கு சொல்லணும்னு ஆசை. துவாபரயுகத்து ஆதியிலேயே கத்துட்டார். துவாபரயுகத்துக்கு 8,64,000 வருஷம், 8,64,000 வருஷம்.
8,64,000 வருஷத்துல இந்த சுகபிரம்ம மகரிஷிக்கு ஒரு ஆள் கூட கிடைக்கல பாகவம் சொல்றது. அவருக்கு கிடைச்ச ஆள் எங்கடானா கலியுகத்துல தான் கிடைச்சான். பரீட்சித் மகாராஜ் துவாபரயுகம் முழுக்க யாருமே பாகவதம் கேட்க தயாரா இல்லை. கலியுகத்துல பரீட்சித் மகாராஜன் தான் அந்த பாகவதத்தை கேட்டா. அந்த பரீட்சித் மகாராஜன் பிராயோபவேசம்ன்ற ஒண்ணு பண்ணிட்டு கங்கை கரையில உட்கார்ந்தான். அந்த இடத்துல சுகபிரம்ம மகரிஷி பாகவதம் சொன்னார். பரீட்சித்து கூட நானும் உட்கார்ந்து கேட்டேன். அந்த பாகவதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சூத பௌராணிகர் சொன்னார். நாரதர் வேதவியாசருக்கு சொல்லி, வேதவியாசர் சுகபிரம்மத்துக்கு சொல்லி, சுகபிரம்மம் பரீட்சித் மகாராஜனுக்கு சொல்லி, ஓரத்துல உட்கார்ந்து கேட்ட சூத பௌராணிகர் சொல்ல, சௌனகாதிரிஷிகள் கேட்ட அந்த பாகவத்தை நான் சொல்ல நீங்க கேட்டு அதே பாரதி இவ்வளவு சுத்தி அடிச்சு வந்திருக்கு. அத்தனை விசேஷம் இந்த பாகவதம். பரீட்சித் மகாராஜன் பிராயோபவேசம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு சுகபிரம்ம மகரிஷி பாகவதம் சொன்னார் அப்படின்னு சொன்னார். உடனே சௌனகர் கையை கூப்பிட்டார். பிரபு ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுப்பா, என்ன கேள்வி? பரீட்சித் மகாராஜன் பெரிய ராஜாதிராஜன். அவனே பிராயோபவேசம் பண்ணிட்டு உட்கார்ந்தான். பிராயோபவேசம்னா இப்ப அரசியல்வாதிகள் பல பேர் சொல்ற சாகும் வரை உண்ணாவிரதம். இதுதான் சாகும் வரை உண்ணாவிரதம். பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இப்படியே உயிர் போற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்து பேர் பிராயோபவேசம். சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல சாகும் வரை உண்ணாவிரதம். அவ்வளவுதான். இனிமேல் எங்கேயாவது அரசியல்வாதிகள் சாகும் வரை உண்ணாவிரதம்னு சொன்னா கூட பாகவதத்தை நினைச்சுக்கோங்க, புண்ணியமாவது கிடைக்கும். ஆனா மாத்தி மாத்தி யாராவது உண்ணாவிரதம் இருக்க போற நம்ம ஊர்ல அது கூட புதுசு கிடையாது. கேரளாவுக்கு போயாச்சுன்னா வாரத்துக்கு ஒரு ஹர்த்தால் வந்துடும், பந்து பண்ணிடுவா. தமிழ்நாட்டுக்கு மாசம் ஒருத்தர் யாரோ உண்ணாவிரதம் இருப்பா. டெல்லி போயாச்சுன்னா கதவர் ஏதோ நடக்க போகுது. இனிமேல் சாகும் வரை உண்ணாவிரதம்னு வார்த்தையை கேட்டா கூட பாகவத்தை நினைவு. பாகவதம் எங்கேயோ தனியா 2 மணி நேரம் உட்காந்து கதையை கேட்க மட்டும் இல்லை, உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள்லையும் பக்தால பத்தி, பாகவதால பத்தி, பாகவதத்தை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுவே தெய்வீக சிந்தனை தான். அத்தனை விசேஷம். அவ்வளவு அழகா சுகபிரம்ம மகரிஷி சொல்ல அவன் கேட்டான்னு உடனே அவர் கேட்டவர், ஏன் பரீட்சித் மகாராஜன் ஏன் பிராயோபவேசம் பண்ணான்? பெரியவன் ஆச்சே அவன். அவன் ராஜாதிராஜன். அவன் கட்டுப்பாட்டெல்லாம் உலகமே இருந்தது. அப்படிப்பட்ட பரீட்சித் மகாராஜன் ஏன் எல்லாத்தையும் விட்டுட்டு கங்கை கரையில உண்ணாவிரதம் இருந்தான்? அந்த விஷயத்தை சொல்லுங்கன்னு கேட்க உடனே சொல்ல பௌராணிகர் பிளாஷ்பேக் சொல்ல. பிளாஷ்பேக் அங்கதான் சொல்றோம். பாகவதத்தில் மகாபாரத யுத்தத்துடைய கடைசியை சொல்ற. மகாபாரத குருக்ஷேத்திர யுத்தம் இவாளுக்கு பட்டாபிஷேகத்தோட முடிஞ்சிடும். அதோட தொடர்ச்சி எங்கடா வருதுன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல வருது. அழகா யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு. பீஷ்மர் அம்பு படுக்கிற விழுந்தாச்சு. துரியோதனன் தொட முறிஞ்சு கீழே விழுந்து இப்பயோ அப்பயோ குற்றியில் கொலையுற நடக்கிறான். யுத்தம் எல்லாம் முடிஞ்சாச்சு. பாண்டவர்கள் ஜெயிச்சாச்சு. அந்த சமயத்துல அஸ்வத்தாமன் துரோணருடைய பிள்ளை பார்த்தான். எப்படியும் துரியோதனன் சாக போறான். அவன் சாகறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஏதாவது சந்தோஷம் தரா மாதிரி ஒரு காரியத்தை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு நாள் ராத்திரி பாண்டவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நுழைஞ்சு 5 பேர் அழகா பக்கத்துல படுத்துட்டு இருக்கான். பார்த்தான் இருட்டுல அழகா 5 பேர் படுத்துட்டு இருக்கா. பஞ்ச பாண்டவர்கள் ராத்திரியா தலையை வெட்டுறேன்னு சொல்லி 5 பேர் தலையும் வெட்டி எடுத்து கொண்டு போய் துரியோதனன் முன்னாடி போட்டான். போடும் பொழுதுதான் பார்த்தா அது பஞ்ச பாண்டவர்கள் இந்த உப பாண்டவர்கள். திரௌபதிக்கு பிறந்த 5 குழந்தைகள். பஞ்ச பாண்டவர்களுடைய வீரியத்திலேருந்து திரௌபதிக்கு பிறந்த 5 குழந்தைகளை உப பாண்டவர்கள்னு சொல்றோம். தர்மன் மூலமா ஒரு குழந்தை, கர்ணன் மூலமா பீமன் மூலமா ஒரு குழந்தை, நகுல சகாதேவன் மூலம் 5 பேர் மூலமா 5 குழந்தைகள் திரௌபதி பெற்றா. அவர்களை தான் உப பாண்டவர்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த 5 குழந்தைகள் தலையை கொண்டு போய் வெட்டி எடுத்து துரியோதனன் முன்னாடி போட்டுட்டான். துரியோதனன், சீ நீ ஒரு பிராமணன் தானே, இவ்வளவு தூரம் கேவலமா இருக்க முகத்தை திருப்பின்றான். அடுத்த நாள் காலத்தில் எப்பொழுதும் போல திரௌபதி குழந்தைகள் எழுப்பலான்னு வந்தா தலையில்லாத முண்டமா போடுது. எவ்வளவு கஷ்டம் பாரு. அப்படி பெரிய சபையில் அவமானம், கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவ பட்ட பாடு. ஆனா எத்தனை விதமான பாட்டிலையும் அவளுடைய பக்தி குறையல. எதுக்காகவும் பக்தி குறையப்படாது, எதுக்காகவும் தெய்வத்தை விட்டு விலகப்படாது. தெய்வத்துக்காக எதை வேணா இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் தெய்வத்தை இழக்க கூடாது. இந்த திரௌபதி வீறு கதறி அழறா. எல்லாரும் ஓடி பார்த்தா தலையில்லாத முண்டங்களா குழந்தைகள் படுத்திருக்கா. உடனே பகவான் கிருஷ்ணன் சொல்லிட்டா. அப்ப பகவான் இருந்தார். பகவான் கிருஷ்ணன் சொன்னா இதெல்லாம் அஸ்வத்தாமனுடைய காரியம்தான். உடனே அர்ஜுனனுக்கு கோபம் வந்து சபதம் பண்ண. அர்ஜுனன் தொட்டதுக்கெல்லாம் சபதம் பண்ணான். ஏன்னா கூட கிருஷ்ணன் இருக்கான்ற தைரியம்.
பார்த்த சாதியாச்சு. பார்த்தன்னு சொன்னா பிருத்திகுடைய மைந்தன் பார்த்தன், பிருத்து அப்படின்னு சொன்னா குந்தி தேவியை சொல்லுவான். அந்த மாதிரி அவன் கௌந்தேயன்னு சொன்னாலும் குந்தி புத்திரான்னு அர்த்தம். அந்த பார்த்தனுக்கு பகவான் சாரத்தியம் பண்ணதுனாலே பார்த்த சாரதி அப்படின்னு ஒரு திருநாமம். சென்னையில திருவல்லிக்கேரின்னு ஒரு திவ்ய தேசம், அந்த இடத்துல பகவான் பார்த்த சாரதியா இருப்பார். அந்த இடத்துல மட்டும்தான் பெருமாளுக்கு முறுக்கு மீசையே சரியா யாதவ குலத்து கெட்டப்பல அங்கதான் இருப்பார். அண்ணா முறுக்கு மீசையை வச்சு காம்பீரியமா நிற்பார். வடக்கெல்லாம் போன பெருமாளுக்கு மீசையாக அவர் நார்த் இந்தியன் பெருமாள், பாண்டுரங்கன், பாக்கிய பிகாரி, துவாரகாதீசன், ஸ்ரீநாத்ஜிலாம் நார்த் இந்தியன் பெருமாள். அவெல்லாம் மீசை வச்சுக்க மாட்டான். இந்த திராவிட தேசத்துக்காரெல்லாம் மீசை வச்சுப்பான். கரெக்டா திருவல்லிக்கேரி பார்த்த சாரதி தான் திராவிடன் அப்படி முறுக்கு மீசை வச்சுட்டு இருப்பான். இவன் என்னமோ திராவிடன் ஆரியன்றான். நம்ம பார்த்த சாரதியே திராவிடன் தான். நன்னா முறுக்கு மீசி வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி தான் அப்படி சாமன நிற்பான். எப்பயாவது சென்னை பக்கம் போனேன்னா எப்படியும் போகிற ஏதாவது சீமந்தான் கல்யாணம் எதுக்காக போகாமலாம் இருக்க போறேன். பார்த்த சாதிக்காக போக போறது இல்லை. ஏதோ ஊர்ல கல்யாணம் மார்த்த சந்தனம் அலைய போறேன். போகும்போது ஒரு தடவை பார்த்த சாரதி ஒரு 8 பார்த்துட்டு வாங்க, தப்பே கிடையாது. சரியா சொன்னா இதெல்லாம் ஒரு பகவானுடைய அனுகிரகம். நம்ம இருக்கிற ஊரை விட்டு ஏதான ஒரு ஊர்ல ஏதோ கல்யாணம் நடக்கிறதுன்னா உடனே ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பக்கத்துல ஏதோ ஒரு திவ்ய தேசமோ பகவானுடைய திருக்கோவிலோ இருக்கு. அதை பார்க்கறதுக்கு பகவான் நம்மளை இப்படி கிளப்புறாங்க. நம்ம நிச்சயமா கோவிலுக்காக கிளம்ப பகவானுக்கு என்ன தெரியும். வீட்லயாவது கல்யாணம்னா 3 நாள் முன்னாடியே போய் டென்ட் கொட்டை அடிச்சு உட்காந்து தேரா போட்டு உட்காந்துருந்த கூட்டம். அதனால பகவான் அழகா அதுக்காக சமயத்துல பேர் கல்யாணம் திருப்பதி நடக்கும். நமக்கு அந்த கல்யாணத்துக்கு போகிற சார்பில் திருப்பதி பெருமாளை பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியம். சமயத்தில் யாருடைய கல்யாணம் எங்கேயாவது நடக்கும். அந்த இடத்துல ஏதாவது பெருமாள் கோவிலோ சிவபெருமான் கோவிலோ ஏதோ ஆச்சரியமான ஒரு ஸ்தலம் இருக்கும். ஓடி போய் டக்குன்னு அதை பார்த்துட்டு வந்துடும். கல்யாணத்தை வச்சுக்கோங்க, கூடவே நடுவில் ஒரு முன்னாடியோ பின்னாடியோ அங்க இருக்கிற உத்தமமான கோவில்களுக்கு போகிறது ஒரு வழக்கத்தை வச்சுங்கன்னா செலவில்லாம பெருமாளையும் பார்த்துட்டு வந்துடும். ஏன்னா பெருமாளுக்கு செலவு பண்ண நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. 500 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு போனோம், அப்புறம் பார்த்துக்கலாம் வீட்டுல 1000 செலவு இருக்குது. அதே யாருக்கையாவது கல்யாணம் ஒரு ஒன்றுல ஒரு அல்பம் 10 வருஷம் பழகிருப்பான். 10 வருஷம் எனக்கு அவளுக்கும் பழக்கம். நாங்க இப்படி என்னது எப்படின்னு தெரியல, இப்படியா இப்படி அப்படியே ஈருடன் ஓடுவீர் என்னமோலாம் சொல்லி வசனம் சொல்லிட்டு ஓடுவான். 10 வருஷம் பழகினவாளுக்காக ஓட முடியும்னா ஜன்மாந்திரமா பந்தம் முந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது இருக்கிற பகவானுக்காக ஓட மாட்டேங்கிறோம். இதெல்லாம் பகவானுடைய லீலை. யார் ஏதாவது கூட கல்யாணம்னா உடனே பக்கத்துல என்ன திவ்ய தேசம் இருக்கு, என்ன கோவில் இருக்கு, அதையும் கூட பார்க்கறது ஒரு பக்கம் வச்சுங்கன்னா புண்ணியமாவது சரி. இல்லைன்னா அங்க போயிட்டு ஆகாரம் சாப்பிட்டு வந்து ஏப்ப விட்டு ஜீரணமானதான் மிச்சம். அதுக்கு மேல ஒரு பிரயோஜனம் கிடையாது. பக்தின்றது எந்த விஷயம் பண்ணாலும் கூடவே வந்துட்டு எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும், எப்பெல்லாம் கோவில் போகலாம், எப்பெல்லாம் சத்சங்கம் கேட்கலாம், எப்பெல்லாம் நாமஜபம் பண்ணலாம், அப்படி அழைச்சுட்டே இருந்தோம்னா ஜெயிச்சோம். கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உண்மை போல் இருப்பான் வச்சனம். இந்த கொக்கு அப்படியே காத்துட்டு இருக்குமா, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்குமா கொக்குன்ற மாதிரி அப்படியே காத்துட்டு இருக்கணும். யார் வீட்லயாவது சென்னையில கல்யாணமா சரி, ஒரு தடவை பார்த்த சாரதியை பார்த்துட்டு இருக்கணும், இன்னொரு தடவை திருநெல்வேலி போயிடும், இன்னொரு தடவை ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் அவதாரம் பண்ண இடம், இன்னொரு தடவை மகாபலிபுரம். அங்க இருக்கிற சிற்பங்களை பார்க்கறதுல மகாபலிபுரம் ஒரு திவ்ய தேசம். அங்க பெருமாள் தரையிலேயே படுத்துக்கிறார், ஸ்தலசைன பெருமாள்னு அதை பார்க்கணும். இப்படி அழகா திருப்பதி போனோம், அந்த பக்கம் திருத்தணியில உடனே முருகன் ஒரு பாடு ஓடி இதெல்லாம் ஏன்னா நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது, சத்தியம் இல்லை. திரும்பி அடுத்த தடவை கிளம்ப முடியுமான்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச மாதிரி அடுத்த வாட்டி கல்யாணம் நடக்கலாம், போகக்கூடிய நிலைமையில நம்ம உடம்பு இருக்குமான்னு தெரியாது. இந்த மாதிரி கூட ஓடி போய் தெய்வத்தையும் பார்க்கறதுன்றத வழக்கமா வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் சந்தோஷமா இருக்க முடியும். அவ்வளவு விசேஷம் பகவானுடைய லீலை. அதுல பார்த்த சாரதி உடனே அர்ஜுனன், ஹே கிருஷ்ணா வா வா வா. உடனே பகவான் யுத்தம் முடிஞ்சிருது, யுத்தம் வரைக்கும் தான் ரத சாரத்தியம் பண்ணுவேன்னு சொல்லியா, சரி வா அர்ஜுனா. அப்பயே டே கிருஷ்ணா வண்டி ஏறாங்க. பகவத்கீதையெல்லாம் கேட்டுட்டு இத்தனை விஸ்வரூப தரிசனம் எல்லாம் பார்த்து டே கிருஷ்ணான்னு தேவர்கள்லாம் பார்க்கறேன், என்ன அநியாயமா இருக்கு, கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்க. பகவான் அவ்வளவு உரிமையை கொடுத்து வச்சிருக்காங்க. அவனுக்கு உமாச்சி பார்த்து பயமே இல்லை. டே கிருஷ்ணா, டே கிருப்பா, ஹே யாதவா, ஹே யாதவ, ஹே கிருஷ்ண, ஹே சகேதி, ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா, ஹே சகா அப்படின்னு கொஞ்ச நாள் உடனே அந்த அர்ஜுனனுக்காக கிளம்புறான். அர்ஜுனன் சொன்னா, ஏ திரௌபதி, அஸ்வத்தாமன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவன் தலையை கொண்டு வர, அவன் தலைய நீ நாற்காலி போட்டு அது மேல உட்கார்ந்து உன் குழந்தைகளுடைய அந்திம சம்ஸ்காரத்தை பண்ணுன்னு சொல்லிட்டு சபலம் என்று கிளம்புறான். சூத பௌராணிகர் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சார். மகாபாரதத்துடைய முடிவு இது எதுக்கு ஆரம்பிச்சார்னா, பரிஷத்துடைய ஜன்மம், பரிஷத்து ஏன் வாயோபவேசம் பண்ணின்றான்னு ஒரு காரணத்துக்கு. இது வரைக்கும் என்ன சொன்னோம் அப்படின்னா, பாகவதத்தை வேதவியாசர் ஏன் எழுதினார், வேதவியாசருக்கு நாரதர் சொன்னார்.
நாரதர் தன்னுடைய பூர்வ ஜென்மத்துல வேலைக்காரி பிள்ளையா இருந்தார். சத்சங்கத்தினால அவர் நாரதரா மாறினார். வேதவியாசர் அதை சொல்லிட்டு பாகவதம் எழுதினார். பகவானுடைய 22 அவதாரங்களை சொல்லி இதுதான் பாகவதம். வேதவியாசர் அதையே தியானம் பண்ணார். 18,000 ஸ்லோகமா இந்த பாகவதம், 18,000 ஸ்லோகம் இந்த பாகவதம். அதை எழுதினார். எழுதின பிறகு தானே திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தார். நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே தன் பிள்ளை சுகபிரம்ம மகர்ஷிக்கு சொல்லி கொடுத்தார். சுகபிரம்ம மகர்ஷி யார் கிடைப்பான்னு தெரிந்தே இருந்தார். பரீட்சித் மகாராஜன்ற ஒரே ஒருத்தன் தான் கிடைச்சான். அவனுக்கு கங்கை கரையில சொன்னான். பரீட்சித் மகாராஜன் ஏன் இதை கேட்டான் அப்படின்ற கேள்விக்கு தான் சூத பௌராணிகர் குருக்ஷேத்திர யுத்தத்துடைய முடிவை சொல்றார். அதுதான் முடிச்சிருக்கோம். மீதி விஷயம் நாளைக்கு. ஒரு நிதானமா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுல போய் யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு என்ன கதை சொன்னா கடைசி நாள் நிச்சயமா யாரோ ஒருத்தர் சபையில நிக்க வச்சு கேள்வி கேட்கு. அங்கங்க ஒவ்வொருத்தரும் எழுப்பி நீங்க அதை சொல்லி நிஜமா கேள்வி கேட்ப, சந்தேகமே வேண்டாம். யார என்ன கேட்ப எனக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டா நீங்க எதை கவனிக்காம அதுதான் கேட்கும். அதனால ஒழுங்கா சத்தையோட கவனிங்க. ஏன்னா இந்த விஷயம் உங்க கூட ஜென்மாத்திரம் வரப்போகுது. இன்னைக்கு கேட்கிற இந்த சத்சங்கம், இன்னைக்கு நீங்க இந்த பாகவத கேள்வி ரகசியத்தை சொல்றேன். இன்னைக்கு வேதவியாசர், நாரதர் இவாளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அர்ஜுனன், திரௌபதி, சுகபிரம்ம மகர்ஷி, இத்தனை பேரை பத்தி நம்ம சொல்லும் போது நீங்க கேட்கணும். அப்ப அத்தனை பேரும் வைகுண்ட லோகத்தை உங்களை பார்த்திருக்கான். அத்தனை பேரும் பகவான் அவர்களோட எல்லாரும் சேர்ந்து உங்களை பார்த்திருக்கான். பாகவதத்துல என்னன்னைக்கு யார் யாரை பத்தி பேசுறோமோ அந்தந்த மகாத்மாக்கள் பக்தர்கள் எல்லாம் பகவானோட இங்க வரார்கள். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாகவதம் கோடி கோடி ஜென்மா அவங்களோட வரக்கூடிய ஒரு சொத்து. இது உங்க சொத்து. நீங்க எடுத்துட்டு போய்தான் ஆகணும். நாங்க கொடுத்துட்டே இருக்கோம், வாங்கிட்டு போயிட்டு வாங்க. குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். நல்ல குடமா ஓட்ட உடசல் இல்லாம வச்சுக்க வேண்டியது உங்க குரு. ஆளை கொட்ட வேண்டியது எங்க குரு. அதை அள்ளி வச்சு அனுபவிக்க வேண்டியது உங்க தர்மம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की। समस्त भागवत को गोविंद नाम संकीर्तनम। जय जानकी कांत स्मरणम। गोपिका जीवन स्मरणम। ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவார்ப்பணம்। जय श्री राधे कृष्णा सत्संग की जय। श्री पूज्य श्री श्री अम्मावक जय। श्री भारत माता की जय। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति। जय श्री हिंदू माता की जय। श्री ताम्रभरणी माता की जय। श्री वेदव्यास महाराज की जय। श्रीमान नारद महर्षि की। राधे कृष्ण। இப்பொழுது
நம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக குருஜி அவர்களுக்கு தினமலர் உரிமையாளர் இந்த மண்டபத்தை கட்டி கொடுத்த குலசேகரன் அண்ணாச்சி அவர்களும் பெருமாள் கோவிலின் அலங்காவலர் குழுவர்களும் இப்பொழுது மரியாதை செய்ய காத்திருக்கிறார்கள். மரியாதை செய்தபின் நமது குருஜியின் கையால் குங்கும பிரசாதம் தருவதாக இருப்பதால் பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் காத்திருந்து வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். இந்து டிவியின் சார்பாக இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. குங்குமம் வாங்கும் பொழுது பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் வரிசையாக அனைவருக்கும் பிரசாரம் இருக்கிறது. நமது இந்து தர்மத்தின் மேன்மையை காத்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். वीक्षते लक्ष्मीत्यपत्न्यो अहोरात्रे पार्श्वे नक्षत्राणि रूपम् अश्विनव्यार्थम् इष्टम् अनुष्ठान अमम् अनुष्ठान शतम् अनुष्ठान शतमानं भवति शताय पुरुषः शतेन्द्रियाय பல்லாண்டதோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வியதற்காப்பு அடியோ ஓடம் என்னோடம் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் மலமார்பில் வாழின் மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் ஆழியும் பல்லாண்டு அடைவோர் ஊக்கமிழங்கும் அப்பாஞ்ச சன்னியம் ஆயனுக்காகத்தான் கண்டகனாவினை வேயர் புகழ் வில்லிப்புத்தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லார்கள் வாயுனன் மக்களை பெற்று மகிழ்வதே. ஒரே கோரிக்கைதான்.